யார் யாரை பாராட்டுவது என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை. சான்றோர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள், ஆழியார் ஜூம் இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய பெருந்தகையாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை விண்ணலை வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும். நண்பர்களே, எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷங்கிறது கடவுள் கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்காரு. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது மனம், அதை தக்க வச்சுக்கிறது அறிவு. அந்த சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வது புத்திசாலித்தனம். எப்பெல்லாம் பகிர்ந்து கொள்ளணும்னு தெரிஞ்சு கொள்வது ஞானம். இப்ப என்னன்னா, மனம் அனுபவிக்கிற போது அறிவு அதை தக்க வச்சுக்குதானே இல்லை. மனம் அதுக்குள்ள அலைவாய்ந்து வேற ஒரு துன்பத்தை அனுபவிச்சதை எடுத்து காமிச்சிருது. அறிவு அனுபவிக்கிறதுக்கு முன்னால அந்த துன்பம் அறிவுக்கு போய் பாஸ் ஆயிருது, அதுல போய் நின்னுக்குது. அது மட்டும் இல்லாம அதை எப்போதெல்லாம் எப்படி பயன்படுத்தலான்னு அது புத்திசாலித்தனம்னு அறிவினுடைய செயல்பாடு தானே புத்தி. அந்த செயல்பாடுக்கும் அது தடுமாற்றம் அடைஞ்சு போகுது அறிவு. அப்போ எப்பெல்லாம் பயன்படுத்தலாங்கிறது ஒரு ஞானமும் இல்லாத நிலை எல்லாத்துக்கும் வந்துருது. இது ஒரு சிரமமான வாழ்க்கையா தான் எல்லாரும் வாழ்ந்துருக்கேன். இதுதான் நான் எல்லா இடத்துலயும் கேட்கின்ற கேள்வி. எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கேட்டா இல்ல, அதுக்கு பதில் உடனே வர்றதில்லை. எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா உடனே கையை தூக்கிறாங்க. அப்ப என்னன்னா, மனம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குங்கிறதுனாலதான் அருட்தந்தை மனவளக்கலைன்னு வச்சாரு. இந்த மனவளக்கலை பயிற்சி முறைகள்ல அருமையா நமக்கு சொன்னது எண்ணத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் அருட்தந்தை. இப்ப எண்ணம் தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படிங்கிறத, என்னங்கிறது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. மனம்னா என்ன, குழப்பம்னா என்ன? மனம்ங்கிறது இப்ப பிரசன்ட் டென்ஸ். இப்ப நான் லைவ்ல இருக்கேன், இதுல இணைந்து இருக்கிறவங்க எல்லாருமே லைவ்ல கேட்கறாங்க. இது மனம் இயங்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். புலன் வழியா செவி வழியா இந்த ஓசை கேட்குது, கண் வழியா பார்வை பார்க்குது. இது மனம் இயங்கிட்டு இருக்குது. இந்த இயங்குனது நல்ல கருத்துக்கள், அருட்தந்தையோட கருத்துக்கள், மகான்களுடைய அனுபவங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னு அது ரெக்கார்ட் ஆகிக்குது பாருங்க. அந்த ரெக்கார்டு தான் எண்ணங்கள். அது மட்டும் இல்ல, எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். எந்த அலைநீளத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்ததுன்னு இப்ப சில பேர் சமையல் பண்ணிட்டு இதை கேட்டு இருப்பீங்க. அந்த கேட்டு இருக்கிற போது அந்த சமையல் ஏதாவது ஒண்ணு போட வேண்டியங்கிறது எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அந்த எண்ணம் அது சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பதிவாயிருக்குது. தாய்மார்கள் சொல்லி கொடுத்ததோ இல்ல பெரியவங்க சொல்லி இல்ல யூடியூப்ல பார்த்ததோ அது பதிவாயிருந்ததுன்னா, அடடா இது போட மறந்துட்டோமே, அதுக்குள்ள இந்த ஜூம்ல வேற இணைஞ்சிட்டோமே அப்படின்னு சொன்னாலும் அது அந்த பதிவு தான் எண்ணங்கள். நீங்க பார்த்தது கேட்டது எல்லாமே எந்த அலைச்சூழல்ல பதிவாச்சோ அந்த அலைச்சூழல் வர்ற போது எண்ணங்களா வந்துடும். சுவாமிஜி சொன்னது போல புறச்சூழ்நிலைகளை தொடர போது உடனே எண்ணங்கள் தூண்டப்படும். அதனாலதான் தவம் பண்ற போது ஏகப்பட்ட எண்ணங்கள் வருது. அது அலைச்சூழல் குறைக்கிறதுனால கண்ணா பின்னான எண்ணங்கள் வரும். மனம் அந்த எண்ணங்களை கேட்ச் பண்ணிருச்சுன்னா அது அந்த எண்ணத்துக்கு ஒரு செயலார்வத்தை தூண்டிருச்சுன்னா அது செயலாவோ சொல்லாவோ மாறிடுது. அப்போ சந்தோஷத்தை என்னன்னா அனுபவிக்கிறதுக்குள்ளார இந்த மனமானது என்னாது வேற ஒரு நிகழ்ச்சியை அலைச்சூழல் மாறுற போது அது உள்ள போறது எண்ணங்கள் தூண்டப்பட்டு அறிவு நிலைக்கு அது பாதுகாக்கிறதுக்கு இல்லாம புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் குளறுபடி பண்ணுது. அப்போ என்னன்னா, துன்பங்களை எல்லாம் எல்லாமே நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. நம்ம அனுபவித்த கஷ்டங்களை எல்லாமே, நல்லதை எல்லாத்தையுமே அதை லேசா தான் எடுத்துக்குது. அப்ப இந்த லேசா எடுத்துக்கிறத கொஞ்சம் நல்ல நிலையில கொண்டு போற போது அது அதை தடுக்கிறது எதுன்னு கண்டுபிடிக்கிற போது, இந்த லௌகீக வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறோம். என்னன்னா, இந்த மனம் பாராட்டுக்கு ஏங்குதுங்க. இந்த பாராட்டுங்கிறது சுவாமிஜி அருட்காப்புல அழகா சொல்லுவாங்க. அது உயர் புகழ்னு ஒரு வார்த்தையை அந்த இடத்துல போடுவாங்க. இந்த உயர் புகழ்ங்கிறது என்னன்னு தெரியாம நம்ம அது மற்றவங்களை மற்றவங்க நம்மளை பாராட்டினா அதுதான் உயர் புகழ் அப்படின்னு நினைச்சிடறோம். இது இப்ப நான் இந்த ஆழியார் ஜூம்லயே நிறைய இடங்கள்ல இந்த அறிமுகப்படுத்தியில கூட இது கூட வேண்டாம்னு ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லைங்க, வெளியே மனவளக்கலை என்பவர்களுக்கு வேண்டாம்,
மற்றவங்க யாராவது புதுசா யூடியூப்ல ஜூம்ல இணைகிற போது அவங்களுக்கு இது தேவைப்படும். அதனால இப்ப அதான் லௌகீக வாழ்க்கையில் எல்லாருமே இன்னாருன்னு நிறைய இடங்கள்ல சொற்பொழிவுல அவங்கள பத்தி அறிமுகம் எழுதி கொடுங்கன்னு சில பேர்ல 1.5 பக்கம் எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கி கூட எழுதி கொடுக்கறது, அந்த டிகிரி இந்த டிகிரி, சில இடங்கள்ல அது கண்கொள்ளாத அளவுக்கு, காது கேட்காத அளவுக்கு கூட. ஆனா அது அந்த மாதிரி பழக்கம் வந்து நம்ம லௌகீக வாழ்க்கையில அப்படி நம்ம சின்னதுல இருந்தே நம்மள டிசைன் பண்ணிட்டாங்க. பிறந்ததுல இருந்தே அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, இப்ப பிறந்த குழந்தை கருப்பையிலிருந்து வெளியே வந்த உடனேயே அந்த கும் இருட்டு, அது வெளியே வந்த உடனேயே வெளிச்சம் தாங்காம, இந்த ஓசை தாங்காம, இத்தனை சத்தத்துக்கு இடையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளிச்சம் தாங்காம ஒரு வீறிட்டு அழுகுது. அப்போ ஆண் குழந்தையா இருந்து ஏதாவது கொடுக்குறாங்க, பெண் குழந்தையா இருந்து ஏதோ கொடுக்குறாங்க, மோதிரத்துல தங்க மோதிரத்துல எடுத்து தேனோ கல்கண்டோ பாலோ ஏதோ கொடுக்குற போது அது அப்பவே பதிவு பண்ணுதுங்க. என்னன்னா, நம்ம அழுதோம்னா இந்த புறச்சூழ்நிலை தாங்காம அழுதாங்கிறது அதுக்கு பதிவு ஆகல. இருந்தாலும் அழுதோன்னே ஏதோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது மனம் வந்து அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுது. ஓ, நம்ம அழுத ஏதாவது கிடைக்கும், இனிமேல் ஏதோ வேணும்னா அழுகலாம் அப்படிங்கிற பதிவு ஆயிருது. அதுல இருந்து தொடர்ந்ததுதான் இது வரைக்கும். அப்ப என்னன்னா, லௌகிக வாழ்க்கையில் நம்ம அந்த மாதிரி சின்னதுல இருந்தே பாராட்டுகளுக்கு அடிமைப்படுத்தி வாழ வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா, இல்ல ஓட்டப்பந்தயத்துல, இல்ல விளையாட்டுகள்ல பரிசு வாங்கினா எல்லாருமே வந்து அது இப்போ உச்சபட்ச நிலைக்கு வந்தாச்சுங்க. எல்லாருமே என்ன இப்போ பாஸா ஃபெயிலானெல்லாம் எங்க காலத்துல கேட்டாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி என்ன மார்க்னு கேட்கற அளவுல வந்து நிக்குது. அது எல்லாருமே கேட்கறாங்க. பிளஸ் பிளஸ் டூல எவ்வளவு மார்க் அப்படின்னு அதை கேட்டு நம்ம என்ன பண்ண போறோங்கிறது தெரியுது இல்ல. இருந்தாலும் அந்த நிலையில வந்து நிக்குது பாருங்க எல்லாருமே. ஒரு இது சில மன்றங்கள்ல பொது அவைகள்ல பார்த்தோம்னா பேசிட்டு டேபிள் தட்டுறதுக்காக அவங்க தலைவர்களெல்லாம் கூட நிறுத்துறாங்க. கை அந்த அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் நிறுத்தி, இங்கடா உன்ன கை தட்டல அப்படின்னு, இல்லைன்னா கொறடா உத்தரவு போட்டுருவாங்க போல் இருக்கு. நீ அவர் என்ன அவர் மட்டும் டேபிள் தட்டல, நான் பேசுறதுக்கு ஆதரவு தெரிவிக்கல, அதை கட்சி மாறிட்டாரான்னு பாருங்க கூட, அந்த அளவுக்கும் கூட அது வந்து நிக்குது பாருங்க. அது என்னன்னு தெரியல. இது பாராட்டுக்கிறது ஏங்கக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு நம்ம எல்லாம் வந்தாச்சு. அப்போ அது இந்த டிசைன் வந்து என்னன்னா, சுவாமிஜி சொன்ன உயர் புகழ் அதல்ல. நம்ம பாராட்டுக்கு ஏங்கி சந்தோஷப்படுத்துறது உயர் இல்லை. நம்ம அன்பின் மூலமாக செய்கின்ற செயல்கள் மூலமாக பிறருக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது பாருங்க. அவங்க அதை நினைச்சு பாக்குறாங்க பாருங்க, இன்னாரும் இப்படி நமக்கு அந்த நேரத்துல பண்ணாங்க. அது அன்பின் மிகுதியால வரக்கூடிய ஒரு ஒரு அங்கீகாரம் தான் உயர் புகழ் அப்படின்னு நம்ம செயல் மூலமாகவும் சொல் மூலமாகவும் ஒரு ஆதரவா பேசினா கூட இந்த இடத்துல இப்படி சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னா அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம், பாராட்டுக்கு ஏங்குறோம். இதுதான் ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். அப்ப இது யார் யாரை பாராட்டுவது? இப்ப இது பாராட்டுறது 2 பேரும் ஆள் வச்சுக்கிறதா, இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு சினிமால கூட நகைச்சுவை நடிகர் அழுகிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரு பாருங்க. நான் இல்ல, நான் அடி வாங்கினா அவர் அழுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு போயிடுறதா, இல்ல அது ஓகே சோகத்துக்கு ஆள் வச்சுக்கலாம், சந்தோஷத்துக்கு சிரிப்பு. சிரிப்புங்கிறது எப்படிங்க ஒரு சந்தோஷங்கிறது உள்ள, அது குழந்தைகிட்ட தான். ஏன்னா குழந்தைகள் வந்து கரெக்ட் ஆகல. அது பருவம் உச்சந்தலையில் இருக்கிற வரைக்கும் அது டெலீட் ஆகி மூளை வந்து போயிடும். கருமையத்துல போய் ஸ்டோர் ஆகாம பருவம் அடையிற வரைக்கும் பிரச்சனையே இல்லாம இருக்கும். அது நீங்க இந்த சின்ன பசங்களே எல்லாம் கவனிச்சு பாருங்க. சந்தோஷங்கிறது நீங்க சிரிக்க வேண்டாம்னு சொல்லி பாருங்க, அந்த முகத்தை வாயை சிரிக்காம அடக்கிட்டு அவங்க அது உங்க இப்ப தனியார் துறையில யாராவது வேலை செய்யறவங்க எல்லாம் இருந்து அவங்க மேலதிகாரி உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அழைப்புக்கு வர்றாரு எதுக்கோ வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல குழந்தைகள் எல்லாம் நீங்க வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க. அப்பதான் அவன் எட்டி பார்ப்பான், யாரா அப்பாவோட ஆபீசரு, அப்பா அவருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருக்காரு, அவர் பார்த்து நம்ம எப்படியாவது பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்க இல்லாம அம்மா அம்மா நான் வந்து உள்ள உட்காந்துக்கிறோமா, சார் வர்றபோது நீ எதுவும் பேச மாட்டோமா, முக்கியமா நீ சிரிக்க கூடாது அப்படின்னு சொன்னாதான் ஈடிணை உலகத்தை நீங்க யாருக்குமே பார்க்க முடியாது. உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியான தருணங்கிறது அதுதான். அந்த குழந்தைய வந்து கண்ணுல சிரிக்கும், முகத்துல சிரிக்கும், கண்ணன் குழிகள்ல சிரிக்கும், காதுல சிரிக்கும். ஆனா வாய் மட்டும் சிரிக்காது. நம்ம தான் சிரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா முகத்துல அத்தனை ததும்பி நிக்கிங்க. அது விட்ட பேரிட்டு வாய் வழியா சிரிப்பு வந்துடும். அது வந்து எவ்வளவு சந்தோஷத்தை அவங்க வச்சிருக்காங்க வாழ்க்கையில். எதுவுமே உள்ள அந்த கருமையும் பதிவாகாதனால அந்த மகிழ்ச்சி வந்து சிரிக்கக்கூடாதுன்னு எதை இது பாருங்க, இது ஒரு வித்தியாசமானது. எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் மனசு பண்ணும்.
அது குழந்தைகள் இருந்து சிரிக்கக்கூடாது, ஏன் சிரிக்கக்கூடாது, எதனால சிரிக்கக்கூடாது, சிரிச்சு அவர் ஏதோ தப்பா எடுத்துப்பாங்க. பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் சின்னதுல இருந்து. அவங்க பெரியவங்க முன்னாலும் சிரிக்கக்கூடாது. அது பெண் குழந்தைகள் சொல்லவே வேண்டாம். நீ பொம்பளை சிரிச்சா போச்சுன்னு ஒரு பழமொழியில சொல்லி புகையில விரித்தா போச்சு, அது வாசம் போயிரு, சிரிச்சா என்ன சந்தோஷம் தானே வரும். அப்படி எல்லாம் டிசைன் பண்ணி ஆண்கள் வந்து நீங்க அழுகக்கூடாதுன்னு சொல்லி மீசை வச்ச ஆம்பளாவே நீ சேவிங் யூனிட் வந்து அழுகணும், அந்த மாதிரி ஒரு எல்லாம் டிசைன் பண்ணி அந்த குழந்தை பாருங்க அப்படியே இருக்கும். அப்புறம் நீங்க அப்படியே இருந்தாலும் அவர் வந்து அதிகாரி கேட்டாருன்னு வச்சுக்கங்க, இவரு சிரிச்சுட்டே வெளியே ஓடி வருவார். கக்கன்னு சிரிச்சுட்டு ஓடி வந்து பேர் என்னடான்னு சொல்லுவாரு, என்ன பேர் வச்சிருக்காருன்னு. அழுங்காம காதுல அவங்க அம்மாட்ட போய் கேட்கும், இவருதான் அப்பா சொல்ற குண்டு மாமாவா அப்படின்னு சொன்னா போச்சுங்க. அதேதான் அந்த அதிகாரி காலில் விழுந்ததுன்னா அப்புறம் அவரு போனதுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் அப்படிங்கறது அந்த இடத்துலதான் நம்ம பார்க்கலாம். நம்ம செஞ்ச தவ ஆற்றல் அத்தனையே நம்ம குழந்தைகளுடைய உடல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துல. அப்போ பாருங்க அந்த குழந்தைகள் வந்து பாராட்டுக்கு ஏங்கிறது இல்ல, ஏன்னு காரணம் தெரியாத வரைக்கும் அந்த கேள்வி உள்ள இருந்து வந்துட்டே இருக்கு. ஏன் என்ற கேள்வி என்று அதுக்கு பதிலே இல்லையே, எப்போதும் பிறந்துட்டு தானே இருக்கு, அது பாடல்லையே வருது இல்லையா. அப்போ இது அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க வந்து அந்த கேள்வி சொல்லிட்டு இல்லப்பா அது அங்கிள் வர்றாரு, அவங்க சிரிச்சா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இல்ல நீங்க அவங்க சொல்றது கேளுங்க, சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிப்பு வந்ததுன்னா கூட சிரிங்க அப்படின்னு ஒரு இயல்பா அதுக்கு உண்டான பதில சொல்லிட்டா பரவாயில்ல. நம்ம அவசரத்துல எதுவும் வாயை திறந்து வாய் மூடு கம்முனு வாயில விரலவே டூர் கூட்டிட்டு போனாலும் அதான பண்றாங்க. ஊட்டி கூட்டிட்டு போனவங்கள பஸ்ல குழந்தைகள் எல்லாம் டூர் கூட்டிட்டு போயிங்க, ஊட்டியோ கொடைக்கானல கூட்டிட்டு போய் லைனா இறங்கி வந்து லைனா வாங்க, எங்கேயும் அங்க எங்கேயும் பாத்தீங்கன்னா நடக்கிறத வேற, நேரா முன்னால் இருக்கிறவனுக்கு தோலை பிடிச்சிட்டே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அதுல ஒரு குழந்தை கூட 2 3 பேர் சோகமா தெரியுமா, என்னடா சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டா, இல்ல சார் இந்த டூர் வந்ததை பத்தி பின்னால ஸ்கூலுக்கு போகணும்னு கட்டுரை எழுத சொல்லுவாங்க சார். அது பாருங்க அவனுடைய மனோபாவங்கள் என்ன இருக்குதுங்க, அந்த கட்டுரை எழுத சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்தி சொல்லி ஏதோ எழுதுறது எழுத்துங்க, தெரிஞ்சதை எழுதுப்பா அப்படின்னா இல்ல, அந்த இயல்பான வாழ்க்கைக்கு நம்மளை யாருமே விடல. அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாருமே மைண்ட்ல வந்துங்க சோகமயமாயி அந்த பாராட்டுக்கு ஏதாவது அந்த நேரத்துல யாராவது வெளியே பாராட்டினா பரவாயில்லப்பா, நீதான்ப்பா, நீதான் கிங்கு, இங்க நாங்க தான் கிங்குங்கிற மாதிரி அப்படி எல்லாருமே அப்படி எல்லாம் கூட படங்கள்லாம் வருது பாருங்க. இப்படி எல்லாமே சொல்ற போது அது அதுல இருந்து அந்த நேரம் எஸ்கேப்னு சொல்லக்கூடிய க்ஷண நேர ஒரு நிம்மதிக்கு மனம் வந்து அடிமையாயிருது. அது பழக்கத்துக்கு அடிமையாகி என்ன ஆகுதுன்னா அப்படி யாரும் பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருதுங்க. அதெல்லாம் பாராட்டு நம்ம அதான் வள்ளுவ பெருந்தகைவியர் வள்ளுவம் அதான சொல்லுது, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் ஆமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படிங்கிற குரல்ல ஈத்துவக்கும் இன்பம் நம்ம மற்றவங்களுக்கு உடலால் பொருளால் அறிவால் செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் சுகம் ஒரு ஆத்ம திருப்தி, அதன் மூலமாக அவங்க முகத்துல இந்த குழந்தைகிட்ட இருந்து வருது பாருங்க அந்த சிரிப்பு, அது பெரியவங்க கிட்ட அந்த சிரிப்பு அடக்கி வச்சு எப்படி குழந்தைகிட்ட அதை அப்படியே பிரிட்டு அது பேரு குமிழ் சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வருதா இல்லையா, அது பெரியவங்க கிட்ட வயதானவங்க கிட்ட அது நம்ம பெறக்கூடிய ஒரு ஈகையில பெறக்கூடிய இன்பம் அவங்க கிட்ட எப்படி வரும்னா ஆத்ம திருப்தி அந்த கண்ணுல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த நன்றி உணர்வு தாங்க உயர்ப்புகள். அதனாலதான் பெரியவங்க என்ன பண்ணாங்க அந்த காலத்துல, யாரு குழந்தைகள் இருக்கிற வீடுகளுக்கு உறவு முறையே எல்லாரும் யாராவது வீடுகளுக்கு போய் அந்த காலத்துல எல்லாம் தங்கினாங்க. இப்ப எங்க அது திண்ணை வச்சு கட்டி இருந்தாங்க, எல்லாமே நிறைய இருந்தது வீடுகள்ல போய் யாரு வீட்டுல வேணா பானை இருந்தது தண்ணி இருந்தது. இப்ப அப்படி இல்ல, அது எங்க ஊர்ல சுத்தமாவே இல்லைங்க. ஒரு இன்ச்சு வெளியே தான் தள்ளி கட்டுறமே தவிர உள்ள தள்ளி கட்டுறதே இல்லை. காம்பவுண்ட் வரைக்கும் எல்லாமே கட்டிடுறேன், யாரும் உள்ளவும் வரக்கூடாது வரவும் முடியாது. அப்படி யாராவது உள்ள எட்டி பார்த்தா கூட நம்ம இது சிசிடிவில வச்சு யாரு என்ன வேணும் கிளம்புறீங்கல்ல யாரும் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி சிசிடிவில இருந்து வெளியே மைக்கோட எல்லாம் இப்ப வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்தது. இல்லைன்னா சுடுதண்ணி பிடிச்சி ஊத்திடுவேன் அப்படின்னு கூட சொல்லி விடுறாங்க. இந்த காலத்துல வந்து என்ன பண்ணாங்க பெரியவங்க எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வர்ற போது அந்த அவங்க பாராட்ட தெரியாதுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வயதானவங்களுக்கு வந்து பாராட்ட தெரியாது. ஆனா அவங்க என்னன்னா ஏதாவது ஒரு பொருள் ஜோப்ல மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு தேன் மிட்டாயோ ஒரு ஏதாவது ஒரு சின்ன பொருளை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைகளை அலுங்காம கொடுப்பாங்க. அப்படியே கொடுக்குற போது அந்த குழந்தையை வாங்கி அதை பிரிச்சு சாப்பிடுற போது இவங்க முகத்துல அது தெரிய பாருங்க கண்ணுல. அதான் அந்த குழந்தைகள் அவங்க தாத்தா அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படின்னு சொல்ற போது அந்த முகத்துல தெரியறதுதாங்க. அது என்ன அது சொல்றது, அந்த கொடுப்பதில் இன்பம்ங்கிறது பெரியவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம தான் ஈத்துவக்கும் இன்பம், ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள். அது அது தெரியாம எதுக்கு இருக்கு எதுக்கு இருக்குன்னு இத்தனைய சேர்த்து வச்சு நேற்று கூட படிச்சேன். இப்ப சமயத்துல ஒரு மிகப்பெரிய கல்யாணம் நடந்தது இல்லைங்களா, அதை பார்த்து எத்தனை பேர் அங்கெல்லாம் படுறாங்க. அடடா அது வீடுகள்ல நீங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் பூரா தங்கத்துல வேற போட்டு காமிச்சிட்டாங்களா,
நம்ம இந்தியால பெரிய, ஆசியால பெரிய பணக்காரர் நம்ம ஊர்ல தான் இருக்காரு. அவருடைய இதுல மும்பைல நடந்த கல்யாணத்துல தங்க உடைகள்லாம் பார்த்தோம்னா வீட்டுல பெண்கள்லாம் பார்த்தா அது சொல்லவே வேண்டாம். அடுத்த அந்த நேரத்துல நம்ம ஆண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அது சரி 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 பார்க்கலாம், முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளால முடியாது, அவங்க தங்க உடை போட்டிருக்காங்கன்னு அது முடியாது. அதுல அது அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு அந்த மாதிரி இல்லையான்னு ஒரு ஏங்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் பரிசு பொருளா தான் கொடுத்திருக்காங்க. அந்த பரிசு பொருள்ல வந்து சில பேர் வீடு கொடுத்திருக்காங்க, சில பேர் கப்பல் கொடுத்திருக்காங்க, சில பேர் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்திருக்காங்க, சில பேர் விமானம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கவனிக்கிற போது அந்த எப்பேற்பட்ட இருந்தாலும் அந்த பரிசு பொருட்கள் மூலமாக அன்பை தெரிவிக்கிறது தான் அந்த காலத்துல ஒரு நடைமுறையா இருந்திருக்குது. புத்தகங்கள் மூலமாக இதெல்லாம் அதான் ஈத்துவக்கும் இன்மை தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்ல இதுல எல்லாருமே நிறைய சேர்த்தி வைக்கிறதுல இன்பம் இருக்குது. இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு. என்னன்னா அது பாருங்க, இந்த ஒரு லௌகீகத்திலிருந்து வந்த விஷயம் தான், நடைமுறை வாழ்க்கையில இருந்து வந்த விஷயம். இந்த இதுக்கு சொத்து பத்து இருந்தா நிறைய சேர்த்து வச்சுட்டு அவங்க அப்பதான் பொண்ணே கிடைக்குதுங்க, அப்பதான் மாப்பிள்ளையே கிடைக்குது, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். என்னன்னு தெரியல. அது வந்து நிறைய இருந்தாதான் இடம் தடம் இருந்தாலும் ஜாதகம் எல்லாம் சரி இருந்தா கூட இப்ப இல்ல ஒண்ணு இல்லைங்கிறாங்க. அட பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இருக்கு கட்டிட்டு வாயா, அங்க இடம் தடம் எல்லாம் அதான் தடம் வழி அப்படின்னு எங்க ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க. தடம் இல்ல சரியில்லை, வழியும் சரியில்லை, போறதெல்லாம் குறுகலா இருக்குது, அங்க ஒண்ணு பெருசா ஒண்ணும் இல்லை அப்படின்னு. என்னையா வேணும், ஒண்ணும் இல்ல, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கூட இருக்கக்கூடிய சக பிரயாணிக்கு அவங்க தானே கூட வர போறாங்க, இவ்வளவு சாப்பாடு போட மாட்டோமா ஒரு கையளவுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் ஒரு கை எச்சா போட்டா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். ஒரு நல்ல இப்ப ஆடி பாருங்க, இன்னைக்கு ஆடி ஒண்ணு, அம்மனுக்கு இந்த மாதிரி ஆடி தள்ளுபடின்னு எல்லா இது கடைகள்லயும் பழசு ஏதாவது ஆஃபர்ல போட்டுருவாங்க, அது ஒண்ணு வாங்கி கூட கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வாழ வைக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு அடிப்படை தேவைக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு என்னன்னா அங்க பாருங்க, அது இன்னைக்கு சேர்த்து வச்சாதான் மத்தவங்க பரவாயில்லடா நல்லா படிச்சிருக்கேன், நிறைய சொத்து இருக்கு, அங்க இடம் இருக்குது, இங்க இடம் இருக்குது, நம்ம எல்லாம் அப்படிங்கிற போது ஒரு அது பேர் என்னங்க மமதைங்கிற ஒரு அகங்காரத்தை தூண்டி வைக்கக்கூடிய நிலையில தான் மனம் மயங்கிய நிலையில வாழக்கூடிய சூழ்நிலை. அப்போ இது பாராட்டுக்கு யார் யாரை பார்க்க இறைவன் நினைச்ச நம்ம இறைவனை என்ன சொல்றதுங்க, ஒவ்வொரு இடங்கள்லயும் ஐந்தரை வரைக்கும் அதனுடைய செயல்பாடுகளை கவனிக்கிற போது அவ்வளவு அற்புதமான செயல்பாடுகள் வாழ்க்கையில எல்லாமே. ஒரு மரத்தை எடுத்துங்க, அது வந்து இப்ப பெரியவங்க தான் சொல்றாங்க கொஞ்சம், சுவாமிஜி சொன்னதான், பிறர் கூறும் கடும் சொற்களை அவை சொல்லப்படாதது போல் பாவிக்க வேண்டும், அப்போதுதான் அமைதி பிழைக்கும்னு அது சொல்லியிருக்காங்க. இன்னொரு வார்த்தை, அது இப்ப நாங்க சமீப காலத்துல இப்ப எல்லா மன்றங்களையும் அதை குறிப்பா ஹைலைட்டா சொல்லிட்டு வர்றோம். பிறர் கூறும் கடும் சொற்களை கூட இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு ஓகே, இல்லறத்துல இல்லாம காமனா இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, கொஞ்சம் அலுவலகத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் டென்ஷனாவே தான் தெரியுறாங்க. அவங்களுக்கு என்னடா சொல்லலாம் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை சுவாமிஜியோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆஹ் அதாவது பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும், பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும், அதை விட மன்னித்தலும், அதை விட மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும். வேற என்னங்க வேணும்? 1.25 அடி, இது உயர்ந்த திருக்குறளுக்கு திருக்குறள் இல்லை. பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும், நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் சரி, அலுவலகம் நீங்க சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, இல்லறத்துல இருந்தாலும் சரி, பிறர் குற்றங்கிறது மனித இயல்புங்க. பாவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங், ரத்தத்தாலும் சதையாலும் கிடைச்ச அறிவாலும், நமக்கு கிடைச்ச பெற்றோர்கள், நமக்கு கிடைச்ச கல்வி, நமக்கு கிடைச்ச வாழ்க்கை முறை, நமக்கு அமைந்த பொருளாதார மேம்பாடு, இதெல்லாம் வச்சுதான் நம்ம டிசைன் ஆயிருக்கிறோம். சிலதெல்லாம் கொஞ்சம் ஏற்குமாறா இருக்கத்தான் செய்யும். அந்த நேரத்துல ஏதாவது குற்றம் இழைச்சிருவோம். அப்ப அதைய மற்றவங்க, அது குறிப்பா மனவளக்கலையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாமே பெரிதுபடுத்தாமைங்கிறது பெரிய விஷயம். அது ஒரு அறிவித்திருக்கோயில நேற்று எழுதி போட்டிருந்து, நான் துரியாதவன் கொடுக்கறதுக்கு போயிருந்தப்ப கூட எத்தனை பேர் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க, கொட்டை எழுத்து எழுதி போட்டேன். அது சாரி என்னமோ எழுதி இருக்குது, ஆனா படிக்கிற நேரம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தம்பி, எப்படி இருந்தாலும் வந்துடலாம். மேல வரும்போது அது தமிழ் தானே. இப்ப தமிழ்ல 5 லட்சம் பேர் தமிழ் தெரியாதான். தமிழ்நாட்டுல தமிழ் படிக்காம இருக்கிறது ரொம்ப பெருமை இல்லை. அது அந்த மாதிரி ஒரு, அதுவும் ஒரு டிசைன். அப்ப ஆங்கிலத்துல பேசின யூடியூப்ல ஒரு குழந்தை ஆங்கிலத்திலேயே பாடம் எடுத்துன்னு அவ்வளவு என்னை கூப்பிட்டு காமிக்கிறாங்க, பாருங்க எப்படி இருக்குதுங்க, இது ஒரு மொழி அறிவு தானே. இது என்ன இது பாருங்க, அது பாராட்டுற போது அது அங்கிருந்தே ஏங்க ஆரம்பிச்சு. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை, அப்ப பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாம, அதுதாங்க உயர் அறம், வேற எதுவுமே இல்லை. மகரிஷி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அருட்தந்தை சொல்லியிருப்பாங்க, பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும். அதை விட முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் மன்னித்தல். மன்னித்தல் எவ்வளவு மன்னித்தலும், அந்த மன்னித்தேங்கிற உணர்வை சுவாமிஜி அந்த இடத்துல ஒரு மறைச்சு வச்சிருக்காங்க. நான் மன்னிச்சுட்டேன், அன்னைக்கு மன்னிச்சுட்டேன், இன்னைக்கு மன்னிக்க மாட்டேங்கிறது அது ஒரு தவறா தெரியுது. இப்ப எல்லாருமே அப்படித்தான். அது டைம் பீயிங்ல இப்பதான் ஏன் மன்னிச்சேன், இது நீ என்னைக்குமே நான் மன்னிச்சுட்டு இருக்க மாட்டேன், நான் வந்து அது வந்து வேற வழியில கையாண்டுருவேன்,
என்னுடைய வேற முகத்தை காட்டிடுவேன், வேற கலர், என்னுடைய இன்னொரு கலர் நீ பார்க்கல அப்படிங்கிற பாருங்க. இது உயர்ந்த நிலையில வந்துங்க இந்த பழக்கம் என்ன ஆகுது, உச்சபட்ச நிலையில அந்த மமதைன்னு சொல்லக்கூடிய நான்கிற ஒரு அகங்காரத்துக்கு தீனி போட்டு அது வளர்ந்து இதுங்க அந்த பாராட்டுக்கு எங்க அது பாராட்டலைன்னு முடிஞ்சுது அவ்வளவு. அப்போ அது மன்னித்தலும் அந்த மன்னிச்சிட்டேங்கிற உணர்வை, அந்த நினைப்ப எண்ணத்தை மறத்த அதுதான் அதுங்க. அது நல்ல விஷயம் இல்லையா? தன்னுடைய திறமைகளை மற்றவர்கள் முன்னால வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிலை, இது பாராட்டுக்கேங்கிற ஒரு இதுதானே. தன்னுடைய திறமைகளை அது கூட சில மொழிகள் தெரியுது அப்படிங்கறத மற்றவங்க முன்னால பேசி காமிக்கிறது, அது எதுக்கு? அது மற்றவங்க ஆஹா நீங்க பரவாயில்லையே, நல்லா பேசுறீங்க, மலையாளம் நல்லா பேசுறீங்க, ஹிந்தி நல்லா பேசுறீங்க, கன்னடம் பேசுறீங்க, தெலுங்கு பேசுறீங்க, ஆஹா அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னா அது பாருங்க, அந்த இடத்துல தன்னுடைய திறமைகளை இறைவன் எங்க இருக்காருங்க. அது எத்தனை திறமைகள் எல்லாம் ஒரு 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 இடத்துல அடிபட்டு போயிடும். இறைவனுடைய திறமைக்கு முன்னால் நம்ம ஒண்ணுமே இல்லை. அந்த 5 அறிவு வரைக்கும் எத்தனை ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பாக்குற போது நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரியுது. அதுக்கு நம்ம போக்கக்கூடிய ஒரு வழிதான் அன்பால். அந்த குழந்தைகள், அந்த பெரியவங்க எல்லாமே. இது மட்டும் இல்லைங்க, இப்ப எல்லாம் பரிசு பொருட்கள் நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய பரிசு பொருட்களா கொடுக்கறது நல்லது. குழந்தைகளுக்கு பண்டங்களாகவும் இனிப்பு பண்டங்களாகவும் ஏதோ இனிப்பு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு இனிப்பு பண்டங்கள் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்க கார பண்டங்களை வாங்கி சாப்பிட வச்சு அது கொஞ்சம் இனிப்பினுடைய இது வயதாக நமக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சு போய் இனிப்பினுடைய கடவுள் எடுத்துருவார் உள்ள நாக்குல சுவைமுட்டுக்குள்ள குறைச்சிருவார். மற்றதுங்களை தான் கொடுப்பார். அதுதான் ஒரு ரொம்ப இதா இருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு இனிப்பு கூட காரம் தான் பிடிக்குது எல்லா என்னன்னு தெரியல. அது குணமாற்றத்துக்காக, அது கொஞ்சம் நாங்க சிந்தனைக்கு எடுத்துக்கிற போது அது குணமாற்றத்துக்காக கொடுத்த விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெரியவங்களுக்கு நீங்க பொருளா ஒரு உபயோகப்படக்கூடிய பொருட்களா ஈகை பண்றது நல்லது. உடைமை இத்தனை வச்சிருக்காங்க. ஜியோக்கு அவங்க அது கொஞ்சம் சலுகை கொடுத்திருந்தா இது கல்யாணத்தை கொடுத்து சலுகை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏத்தி விட்டான் என்னன்னு தெரியல. அதனால கல்யாண செலவு அதிகமா இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு அது எல்லாம் மீம்ஸ் போடுறவங்க போட்டு இருக்காங்க. அதை அவங்க போட்டோம் அவங்க வேலை. அதுலயும் பாராட்டு, மீம்ஸ் நல்லா பண்றாங்க, நல்லா பேசுறாங்க, இந்த ஆசிரியர் இப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரு ஊரு எல்லாம் வச்சு கடைசியில எதுவும் நிக்காது. எந்த இதுவும் நிக்காது. கடைசியில பாருங்க எது நிக்க போகுது, அது இறைவன் மட்டுமே. அதனாலதான் ஆம்னி சைன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன், பொட்டன்சியல்னு சொல்லக்கூடிய ஜிஓடிங்கிறது அது காட் அப்படிங்கிறது ஜெனரேட்ஸ், ஆப்ரேட்ஸ், டெலீட்ஸ் அப்படிங்கிறத ஜெனரேட் பண்ணி நம்மளை விட்டுருக்காரு. இப்ப ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எத்தனை நாளைக்கு ஆப்ரேட்னு கரெக்டான நேரத்துல டெலீட் பண்ணிட்டாருன்னா அதான் காட். ஜிஓடி அப்படிங்கிறது அது தெரியாம நம்ம என்னன்னா அது ஒண்ணு இல்லை, எல்லாரும் இது தவறு கிடையாதுங்க. என்னன்னா அப்படி நம்ம பழக்கமாயிட்டோம். இந்த பாராட்டுக்கு இயங்கக்கூடியதுன்னா அது கடைசியில உச்சபட்ச நிலையில சுத்துபத்துல நிறைய சேர்த்திட்டு, கல்வியில நிறைய சேர்த்திட்டு, அது வித்தியா கர்வமாயி அது ஒரு நிலையில யாரும் என்னை பாராட்ட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நிலையில அது விடணும். அந்த விட்டாதான் அது ஞானம். விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருப்பது தெரிய வரும் அப்படிங்கிறது அரித்தந்தையுடைய வாக்கு. அப்பதான் தெரியும். நம்ம இது கொஞ்சம் முக்கியங்க. பிறர் குற்றத்தை மன்னித்தலும் பெரிதுபடுத்தாம, அது ரொம்ப ஃபர்ஸ்ட். அது பெரிதுபடுத்தாம இருக்கிறது பயங்கர பிராக்டிஸ். அது இப்ப நாங்க எல்லாருமே அது இந்த பிராக்டிஸ்ல இறங்கிருக்கோம். அது ரொம்ப முயற்சி பண்ணி பெரிதுபடுத்தாம இருக்கலாம். அப்ப அது மட்டும் இல்லாம அதை மன்னிக்கலாம், மன்னித்தேங்கிறத மறக்கலாம். 3 வாக்கியங்கிறது குரல் அளவுக்கு 1.25 அடியில வருதுங்க. இதை பண்ணிட்டாலும் அந்த மமதியிலிருந்து வெளியே வரலாம். ஆனா அது விடாதுங்க. ஏதோ ஒரு நேரத்துல பழக்கத்தினால டக்குன்னு அந்த இடத்த ஒரு ஸ்பார்க், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிற போது ஒரு பட்டன் அமுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க. மத்தவங்க அமுத்துனா அந்த கோபங்கிற இடம், எரிச்சலுங்கிற இடம், பொறாமைங்கிற இடம் வீறிட்டு கிளம்புச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கிறதாங்க ஞானம். அதுதான் மனவளக்கலைஞர் சுவாமிஜி எந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறேன், நான் யார். கடைசியில அதனாலதான் நான் யாருன்னு வச்சாங்க. எல்லா தற்சோதனையும் நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல. சுவாமிஜி என்ன மாதிரி நீ நல்லா பண்ணிருக்கப்பா, நல்ல எண்ணங்களை நல்லா வச்சுக்கோ, தீய எண்ணங்களை விரட்டி விட்டுரு. அதே போல ஆசை சிரமித்தல், உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உன்னுடைய வாழ்க்கை முறைக்கும் என்ன ஆசை தேவையோ, நியாயமான தேவை பாருங்க, தேவைக்கு ஆசைப்படுங்க, ஆசை தேவையை மாத்தாதீங்கன்னு சொல்லி அப்புறம் சினத்தை தவிர்த்து பழகிருப்போம். ஒரு வாரம் விரதம் வச்சு அதெல்லாம் ஒரு முக்கியமா அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எய்ட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஒரு வாரம் விரதம் இருந்து கோச்சிக்காம, ஒருவேளை தவிர்த்தா மறுபடியும் ஒரு வாரம் விரதம் இருந்து, ஒருவேளை தவிர்த்த ஒருவேளை பட்டினி கிடந்து சினம் தவிர்த்து நம்ம வந்திருக்கோம். கவலை எல்லாம் இயற்கை புரிந்து கொண்டு சரியான இதுல கவலை ஒழிச்சு சரியா பிரிச்சு வாழ்ந்து பழகி இருக்காங்கிற நம்பிக்கையில நான் யார் இருப்பார். அந்த நான் யார் உனக்குள் அருமையா நான் யார். அப்ப நான் இறைவன், இறைவனுடைய சொரூபம். அப்போ
அந்த அணுக்கள்ல இருந்து அந்த இறை வந்து காந்தமா பிரிஞ்சதுல இருந்து ஐந்தறிவு வரைக்கும் அதனுடைய செயல்பாடுகள் பார்த்தா, அறிவினுடைய செயல்பாடுகள் சுவாமிஜி சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த ஜடப்பொருட்களினுடைய அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, அதே உயிரினங்கள்ல வர்றபோது ஐந்தறிவு வரைக்கும் வந்து இந்த அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு கூட சேர்ந்து உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் வந்துருது இல்லையா. அந்த 6 வகையிலையும் வந்து தன்முனைப்பு இல்லைங்க. இந்த இடத்துலயும் கோபமும் இருக்கும், அதனுடைய பலத்தை காட்டும். ஆனா தன்முனைப்பு நான் காட்டினேங்கிறது அது சொல்ல வராது, சொல்லிக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு பார்த்தோம். அந்த என்னன்னா, சிவன் சக்தியினுடைய இறைவனுடைய திருவிளையாடல் அதுல முழுவதுமா எழுந்து நிக்குதுங்க. அந்த இப்பெல்லாம் நிறைய டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாக்குறோம். இப்ப பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் குறைஞ்சு போகுது. என்னன்னா டிவி பாக்குறதே இப்ப குறைஞ்சிட்டு வருது. என்னன்னா அது எல்லாமே இப்ப கைபேசியில வந்துடுறதுனால, செல்போன்ல வந்துடுறதுனால அதுலயே எல்லாம் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் குமிஞ்சதுல எல்லாத்துக்கும் இப்ப கண் பயிற்சி ரொம்ப அவசியம். எந்த பயிற்சி கொடுக்குறோமோ இல்லையோ, தயவு செய்து கண் பயிற்சியே கொஞ்சம் காலை மாலை 2 வேளையும் பண்றதுனால ஒண்ணு கண்ணை பாக்குறது, கண்ணுக்கு அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு இருக்கிறது குழந்தைகளுக்கு. அதே போல அந்த முக்கியமான விஷயம் வந்து கழுத்து குமிஞ்சு இப்ப இப்படியே பார்த்துருக்காங்க பாருங்க. அந்த கையை ஒரே பொசிஷன் இருக்கிறதுனால இந்த பின்னால வரக்கூடிய செர்விக்கல் இது ஸ்பாண்டிலிட்டிஸ் சொல்லக்கூடிய கழுத்து தசை பிடிப்பு நிறைய பேர் மொத்தமா தான் திரும்புறாங்க, இப்படியே திரும்புறாங்க. எல்லாம் வந்து கழுத்து மட்டும் திரும்புறது இல்லை. அது என்ன காரணம்னா இந்த செல்போனுடைய இது அவங்க ரயில்ல படுத்தாலும் பார்த்துட்டு இருக்கிறா, பெட்ஷீட் போட்டு படுத்தாலும் அந்த ஒரு பொசிஷன்ல எந்த இடத்துலயும் இப்ப அது ஒரு அடிமைத்தனம் ஆயிடுச்சுங்க. இப்ப கண் பயிற்சி பண்ணாதான் இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் அது கொஞ்சம் நமக்கு விளக்கும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது அதிகமா இருக்கிறவங்களுக்கு நாங்க கூட ரெக்கமெண்ட் பண்றோம், மாலை நேரத்துல கூட கொஞ்சம் கண் பயிற்சி பண்ணுங்கய்யா. முக்கியமா அந்த கண் பயிற்சியில் முக்கியம் ஓய்வு பயிற்சி. கண் பயிற்சி முடிச்சுட்டு ஓடிடாதீங்க. ஏன் உள்ளங்கையை பொத்தி வைக்கிறேன்னு ஒரு கேள்வியில் கூட கேட்டாங்க. சார், உள்ளங்கையை பொத்தி வச்சீங்கன்னா தான் நீங்க கண்ணை சாதாரணமா மூடினா கண் இமைகள் லேசானது, மூடினீங்கனாலும் உங்க அறையில் இருக்கக்கூடிய அத்தனை இதுவும் பொருட்களும் கண்ண ஒரு திரை மாற காமிச்சிட்டு தான் இருக்கும். திரை போட்ட மரபு திரை தானே, விழி திரை தானே அது. திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறது கூர்மையான இதுல பார்வையில தெரிஞ்சிருமில்ல. அப்ப உள்ள அந்த கண்ணு அதை பார்த்துட்டே தான் இருக்கும். உங்க மேசை, உங்க கடிகாரம், உங்க சமையல் எல்லாத்தையும் அது காமிச்சிட்டாரு. உள்ளங்கை வச்சிட்டீங்கன்னா இன்னொரு பாதுகாப்பு, விரல் இடுக்குல கூட தெரியக்கூடாதுன்னு உள்ளங்கையை பொத்தி வைக்கிற போது அதுல அந்த கண் வந்து அந்த பதிவை ஏத்துக்காது. வெளியிருக்கக்கூடிய பதிவு எதுவுமே அந்த ஒரு நிமிஷம் ஏத்துக்காம இருந்ததுன்னா அந்த கண்களுக்கு பூரண ஓய்வு. அப்படித்தான் எவ்வளவு ஆராய்ச்சி. அவங்க வந்து சாதாரணமா விரலை கூட இப்படி வைக்க கூடாதுங்கிறார். உள்ளங்கை வைக்கிற போது அது கண்ணுடைய விழித்திரைகளையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய திரையா உள்ளங்கை வைக்கிற போது அந்த இடத்துல அது கண்ணுக்கு பூரண ஓய்வு கிடைக்குது. அது வேற ஒண்ணும் இல்லை சார். நீங்க நல்லா வந்து நீங்க வெளிக்காட்சிகள் எதுவும் உங்க கண் மூடிய நிலையில உள்ளங்கை குவித்த நிலையில கண் உள்ளங்கை குவித்து வைக்கிற நிலையில எதுவுமே வெளியே தெரியாம இருந்ததுன்னா ஓய்வு பெற்ற நிலையில அது ஒரு நிமிஷம் ஆகும். 16 மூச்சுக்கள் அது ஒரு நிமிஷம் கண்ணில் பார்க்கணும் இல்லைங்கிறது. ஒரு எல்லாம் குறுக்கு பேசுறதுக்கே ரெடியா இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம் ஆகிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க அதுதான் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, 16 மூச்சுக்கள் எடுங்கப்பா. இல்ல நாங்க வேகமா 18 மூச்சுகள் 20 கூட எடுத்துங்க. அதனால அப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஓய்வு உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த பயிற்சி முறையில நாங்க அதை இப்ப கொஞ்சம் இது பாருங்க, அந்த இறையினுடைய வெளிப்பாடுகள்ல இவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. டிஸ்கவரி சேனல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இப்போ நான் கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரு ஆத்தோரத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மரங்கள், நிறைய மரங்கள் ஆத்தோரத்துல வளர்ந்து உயர்ந்த மரங்கள் நிறைய இருக்குங்க. இன்னைக்கு மரங்கள் ஆற்றோரங்கிறது குறைஞ்சு போச்சு. எங்க ஊர்ல நொய்யல வந்து ஒரு வழி பண்ணிட்டு நாங்க சாய தண்ணீர் நீர்கள் ஆற்றோரங்கிறது மரம் வந்து படிக்கிறது. மரம் வச்சாலே கருகி போயிடுது. ஏன்னா கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து நாங்க ஆத்துல திறந்து விடுறோமா. அதனால அள்ளி குடிச்சிட்டு இருக்கேன். நானே கூட இந்த நொய்யல் அள்ளி குடிச்ச அனுபவம் பெரூர்ல வந்து நொய்யல் தண்ணி அள்ளி குளிச்சிருக்கேன். இன்னைக்கு அது வாய்ப்பு இல்லை. அது இப்படி ஒவ்வொரு நதிகளும் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்குது. நதிகளை காப்பது வந்து அதான் ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் ஆறு நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக்க மக்கள் அந்த நிரம்பி வழிகிற போது தூய்மை தன்னைத்தானே அது தூய்மைப்படுத்திக்கும் அப்படிங்கிறது சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. ஆற்றோரம் மறந்த மரங்கள்ல இருந்து குரங்கு கூட்டங்கள் நிறைய வச்சிருந்துருக்குங்க. அது ஒரு சூழ்நிலையில இந்த பழம் பழுக்கக்கூடிய அது அந்த மரத்துல வித்தியாசமான பழங்கள், இந்த குரங்கு என்ன பண்ணுமா, சில குரங்குகள் அந்த பழங்களை பறிக்குமா, கண்ணுல பார்த்துட்டு அதை சாப்பிடுமா. சில பழங்கள் அதுக்கு பிடிக்காது, மோந்து பார்க்க கண்ணையும் பார்க்குமா, பிடிக்காத அதாவது டிசைன் பண்ணிருக்குங்க. அதுக்கு அது உள்ளுணர்வு அதுக்கு சொல்லியிருக்கு. டக்குன்னு ஆத்துல வீசிடும். அது பாருங்க, ஆத்துல தான் வீசும், தரையில வீசாது. வீசுற போது
இதுக்குன்னே காத்துட்டு ஒரு மீன் கூட்டம் ரெடியா இருக்கு. இதுக்குன்னே காத்து கொண்டு மீன் கூட்டம் வந்து ரெடியா இருக்குமா, இந்த குரங்குகள் வீசக்கூடிய பழங்களை அழகா, நீங்க திருப்பரங்குன்றத்துல போனா கூட அந்த குளத்துல கால் வச்சீங்கன்னா காலை சுத்தம் பண்ணி விட்டுரும். மீன்கள் வந்து பொறி வாங்கி போட்டா பொறி கூட சாப்பிடாங்க, போர் அடிச்சிருக்கு, நேரம் பொறி தான் போடுறாங்கன்னு சொல்லி மனிதனுடைய காலில் அத்தனை அழுக்கு இருக்குன்னு சொல்லி அழகா அப்படி அப்படியே சுத்தம் பண்ணி. அதுபோல அந்த மீன்கள் காத்து ரெடியா இருக்கும், அந்த குளத்துல காத்து இருக்கிற மாதிரி அந்த இது காத்து இந்த பழங்களை, இந்த குரங்குகள் வேண்டான்னு வீசுற பழங்களை கபக் கபக்குன்னு அப்படியே சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அந்த நதி தீரத்துல மீன்கள் வந்து எப்பவுமே அது பாருங்க, அதனுடைய இது போக்கு என்னன்னா எதிர்நீச்சல், அப்படியே பிடிக்குமா அந்த மலையை நோக்கி மறுபடியும் ஆத்து கடல்ல இருந்து வந்த மீன்கள் அந்த முகத்துவாரத்துல இருந்து வந்து இந்த ஒரு இடத்துல தேங்கி நின்ற நதிக்கரையில வந்து குரங்குகள் கூடிய உணவுகளை எடுத்துட்டுங்க அந்த பழங்களை அப்படியே அப்படியே முழுங்கி சாப்பிட்டு அப்படியே எதிர்நீச்சல் போட்டு அழகா பிரயாணத்தை மேற்கொள்ளும். பசிக்கு அளவா தான் சாப்பிடுங்க, எல்லாமே அடுத்த மீன் எனக்கு இருக்கு மறுபடியும் சேமிச்செல்லாம் வைக்காது. நம்மால் தான் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுட்டே இருக்கிறான், எதுக்கு இருக்கு எதுக்கு இருக்குன்னு. அப்பா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டு அடுத்த வேளை உனக்கு வானத்தில் பறக்கின்ற பறவைகள் விதைப்பதும் இல்லை, சேமிப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளுக்கு உணவை வைத்த தேவன் என்னை மட்டும் விட்டு விடுவான். அந்த நிலை, அது மீன்கள் எதிர்நீச்சல் போட்டு போறபோது அந்த சாப்பிட்ட உணவு, அந்த பழங்களை சாப்பிட்டது ஜீரணமாயி ஒரு இடத்துல தண்ணி தேங்குற இடத்துல எதிர்நீச்சல் இடத்துல மீன்கள் நிற்கும். அந்த இடத்துல எதிர்நீச்சல் எந்த இடத்துல பார்க்கணும், அந்த இடத்துல அந்த நிக்கிற நேரத்துல கழிவுகள் சுலபமா வெளியேறிடும். அப்ப அந்த வெளியேறது நதி என்ன பண்ணுன்னா அந்த இதை வந்து அது ஓட்டத்துல அந்த எல்லாம் சேர்த்தி சேர்த்தி வண்டல் மண்ணோட சேர்த்தி அந்த விதைகளை வந்து அந்த பழங்களுடைய விதைகள் ப்ராசஸ் ஆகி வருங்க. பாருங்க, பறவைகள் மூலமாகவும் மீன் மூலமாகவும் ஆகக்கூடிய நேர்த்தி தான் இன்னைக்கு பயாலஜில சொல்றாங்க உலகத்திலேயே தலை சிறந்த விதை நேர்த்தி. விவசாய தொழில் இருக்கிறவங்களுக்கு, வேளாண்மை பெருமக்களுக்கு இது நல்லா தெரியும். விதை நம்ம போட்டாலும் முளைக்காதுங்க, அது விதை நேர்த்தின்னு ஒண்ணு இருக்குது, விதை உறக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாவக்காய் ஆகட்டும், பீர்க்கங்காய் ஆகட்டும், புடலங்காய் ஆகட்டும், கொடியில காய்க்கக்கூடிய காய்களை எல்லாம் வந்து சில பழுத்த காய்களை அப்படியே தொடக்கூடாதுப்போ, பொறிக்கூடாது, நல்ல காய்களை அப்படியே பார்த்து அவங்க விட்டுருவாங்க. அது பழுத்ததுக்கு பின்னால அதை அப்படியே எடுத்துங்க, காஞ்சி போயிடும். அதையே இந்த சாம்பல்ல போட்டுங்க, நெல்லுமி சாம்பல்ல இல்ல அடுப்பு கரையில் இருக்கக்கூடிய சாம்பல்ல போட்டு ஒரு பானையில போட்டு அதை மூடி வச்சுக்குவாங்க. ஒரு 2 மாசம் 3 அடுத்த விதை விதைக்கிற காலையில ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும், இந்த பட்டம் வர்ற வரைக்கும் அப்படியே அதை சேர்த்து வச்சிருவாங்க. அப்படியே சேர்த்து வைக்கிற போது அது விதை, அது உறக்கம் இருக்கு, அதான் விதை நேர்த்தி. இதெல்லாம் இவ்வளவு 3 மாசம் ஆகணுங்க, நம்ம பண்ணக்கூடிய விதை நேர்த்தியில இவ்வளவு நாள் ஆகணும். ஆனா பறவைகள், மீன்கள், உயிரினங்கள் வயிற்றுக்குள்ள போய் வந்ததுன்னா அதே ப்ராசஸ், அந்த கெமிக்கல் உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் அந்த விதைக்கு அவ்வளவு ஊட்டம் கொடுத்து அது வெளியே வர்ற யானை எதானே பண்ணுது. நீங்க புலிகள் அத்தனை விலங்கினங்களும் வந்து அதுதானே பண்ணுது. அப்ப இந்த மீன்ல இருந்து வரக்கூடிய அது நன்னீர் நதியில நீந்தி வர்றபோது அவ்வளவு விதை நேர்த்தியை அந்த கழிவுகள் அந்த விதை வந்து பிரமாதமா வெளியே வந்துருமோ, அது நதி என்னமோ அப்படியே ஒதுக்கி கரையோரத்துல இது பண்ணும், சேர்க்கணும். இதையே அப்படியே அந்த கரையோரத்துல சேர்ற இதெல்லாம் வந்துங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெயில் காலத்துல அதை சில பறவைகள் மீண்டும் அதை சாப்பிட்டு காடுகள்ல கொண்டு போய் அதனுடைய எச்சங்களாம் போடும். அந்த பாருங்க, அந்த போட்ட விதை நேர்த்தியான விதை டக்குன்னு முளைக்க ஆரம்பிச்சு செழுமையா வளருமா. மரங்கள் வந்து இப்படித்தாங்க காடு தன்னைத்தானே விருத்தி பண்ணிக்குது. மரம் எங்கேயோ இருந்த மரம் தன் சந்ததியை விருத்தி பண்றதுக்காக அதனுடைய இறைவனுடைய திருவாழ விளையாடல நினைச்சு பார்த்தா மனசு எப்படி இருக்கு. அதுக்கு ஒரு குரங்கு கூட்டம், அந்த குரங்கு கூட்டத்துக்கு அது உணவா பழுக்க வச்சுங்க, மனத்தை கொடுத்துங்க. மனம் இல்லாத இது வந்து மீன்களுக்கு, ஏன்னா கெட்டு போனதுதான் நம்ம மீன் சாப்பிட்டோம், அது தெரியுதுங்க. அது ஐந்தறிவு நம்ம முன்னோர் இல்ல குரங்கு, அவருக்கு தெரியும் நல்லதான் சாப்பிடும், கெட்டது சாப்பிடும் போது கெட்டு போச்சு நான் வீசுறேன் அப்படின்னா அவர் சாப்பிட்டு அது பாருங்க நதியில அது சாப்பிட்டு போறீங்க. அது அந்த நதி தீரத்துல ஒதுங்கி விதையா மாறி எத்தனை கருவிகளை வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இது இயல்பா உண்மையா எடுத்த சம்பவம். அந்த நிகழ்ச்சியை அவங்க ஒரு அருமையான படத்தொகுப்பு எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல அந்த மரத்தினுடைய சந்ததி வளர்றதுக்கு இந்த குரங்கினங்களும் ஆறும் மீனும் உதவி பண்ணிருக்குங்கிறது அந்த மரத்துக்கும் தெரியாதுங்க, குரங்குக்கும் தெரியாது, மீனுக்கும் தெரியாது, நதிக்கும் தெரியாது. இது எந்த இடத்துலயாவது இது பாராட்டு நடக்குதா? இறைவனுடைய திருவிளையாடல் தானே. இதைய நினைச்சு நம்மளும் தன்முனை பெற்று என் கடன் பணி செய்து கிடப்பது, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன். அப்ப சமுதாயத்துல நம்ம கடன் பட்டிருக்கோம், அந்த கடனை முழுசா திருப்பி கொடுத்தாலே போதுமே, வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எவ்வளவு இயல்பா சுவாமிஜி இந்த கருத்தை. அந்த இது ஒரு அந்த காலத்துல ஒரு பாடல் இருக்குங்க, பழையல கூட அது சில நேரங்கள்ல சக்தி விலையாவும் நல்லா பாடுவாங்க,
அவங்க திருமதி மனோரமா சின்னச்சாமி அம்மாவும் பிரமாதமா மலரே மலரே நீ யார் உன் மனமும் அழகும் பலவாறான என் நினைவை அகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன்னு சொல்லி மகரிஷியோட மிகச்சிறந்த பாடல் மலரே நீ யார் என கேட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பதில் ஒவ்வொரு இடத்துலயும் மகரிஷி வந்து எக்காவேலிங்கிற இடத்துல அமெரிக்கால அந்த இயற்கை உணர்ந்து இந்த திருவிளையாடல இந்த டிஸ்கவரி சேனலுக்கு முன்னாலேயே சுவாமிஜி உணர்ந்திருக்காங்க. உணர்ந்து தெளிந்த அந்த பாடல் மூலமாக உன்னுள்ளே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது அருள் ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின் எடுத்த இம்மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்படின்னு அந்த பாடல்ல பாருங்க. நினைச்சு பார்த்தா ஆனந்த கண்ணீரா அந்த குழந்தைகளுடைய சிரிப்பு நமக்கு வந்துருங்க. அது வந்து கண்கள்ல அப்படியே தெரியும். எவ்வளவு உணர்ந்து சுவாமிஜி வந்து அந்த பாராட்டுங்கிறதுக்கு அதுக்கு ஏங்காம அந்த செயல்பாடுகள் மூலமாக மனிதனுடைய இது வந்து ஆறாவது அறிவினுடைய சிறப்பு அதுதான். தன்னை எறிதல், தன்னை அறிந்ததுக்கு பின்னால நம்ம இறை நோக்கி அதுதான் இன்றைய ஆன்மீகங்கிறத சுவாமிஜி பதில் அதான் சொல்றாங்க. இறை தன்மை உணர்ந்து இறைவனுடைய திருவிளையாடல் உணர்ந்து இறைவன் எப்படி எல்லாத்துக்கும் அந்த ஏற்பாடு செய்து வச்சிருக்காரு. சிறப்பான ஏற்பாடை வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஏற்பாட்டின்படி நீயும் வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதாவது மினிமைஸ் த நீட்ஸ் நம்ம தன்னுடைய தேவைகள் வெரி மினிமைஸ் பண்ணிட்டு தேவைகள் அதாவது இன்முகமும் எளிமையும் எனது செல்வம் ஐயா சொன்னாங்க இல்லையா, அந்த நிலைக்கு வந்ததுனால நம்ம கிடைச்சதெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வர்ற போது அதுல கிடைக்கிற இன்பம் தாங்க நீடித்த நிலைத்த இன்பம். அது பாராட்டுக்கு ஏங்காது, மறுபடியும் கொடுக்கறதுக்கே தான் ரெடியா இருக்கும். மகரிஷி வந்து இறைநிலையும் பாப்பராயிருச்சு, நானும் பாப்பராயிட்டேன் நான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு இடத்துல. நான் கேட்டிருக்கேன், பாப்பருங்கிறது ஒண்ணுமில்லாம போறது, இறைநிலை எல்லாம் கொடுத்துருச்சான், பாப்பராயிருச்சான், நானும் பாப்பராயிட்டேன் அப்படின்னா ஒண்ணுமில்ல. அந்த காலத்துல சொல்லுவாங்க பாப்பராயிட்டாயா அப்படின்னா ஒண்ணுமில்லப்பா எங்கிட்ட அப்படின்னா எல்லாமே வாரி வழங்குது. அதுலதான் இன்பம். அந்த அதான் ஈர்த்துவக்கம் இன்பம். அது தெரியாம தாம் உடைமை எனக்கு இருக்குது, எனக்கு நிறைய இருக்குது, வைத்திழக்கும் வன்கணவர் எல்லாம் வன்கணவர்னு ஒண்ணும் தெரியாம இதை இழந்துட்டு போறதுதானே உயர் வள்ளுவம். அதே மகிழ்ச்சி அது ஈகை. அந்த அறத்துல கடைசியா தாங்க ஈகை. அது அறம் சொன்னாலும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறம் என்றாகும் சொன்னாலும் ஒழுக்கம் வந்து தன்னுடைய அளவுல நின்று போயிருது, கடமை தனக்கும் பிறருக்கும் அளவுல நின்று போயிடுது. ஈகை வந்து எந்தெந்த இடத்துல குப்பை போடாம இருக்கிறதே பெரிய ஈகைன்னு சொன்னேன். அந்த இடத்துல அந்த குப்பையை குப்பை தொட்டியில போடுறதே குப்பை வைக்கிற மாதிரி பெரிய ஈகை. அது வந்து அந்த இடத்துல வந்து அவங்க அதை அழகா அதை மட்டும் எடுத்து போயிடுவாங்க. இல்லைன்னா வீதி கூட்டுறது தனியா ஆளை வச்சுங்க, குப்பை கூட்டுற பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கூட்டி மறுபடியும் வீசி. நேற்று ஒரு தம்பி பார்த்தா அந்த ஒரு கவரை கிழிக்கிறாருங்க, அந்த டேப்பை சுத்துறாருங்க, கையில வச்சிருக்காருங்க. அதுக்குன்னு ஒரு குப்பை கூட இருக்குதுங்க, அதுல போடாம இப்படி கேஷுவலா வாங்கி போட்டு போறாரு. இப்படி பழகி இருக்கோம் இல்லையா. அது அந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த குப்பை கூடையில போட்டா வந்து பூமி தாய்க்கு அது நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இல்லை. அதனால ஈகைங்கிறது நம்ம நினைச்சிட்டோம் பணம் கொடுத்தாதான் பொருள் கொடுத்தாதான் ஈகை இல்லை. இப்ப இந்த இடத்துல லௌகிக வாழ்க்கை வர்றேன். அந்த காலத்துல ஒரு பொருள் எனக்கே சில பொருள் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதை இப்ப ஒரு கடிகாரத்தை கொடுத்தா கூட அதை நான் மாட்டி அழகு பார்ப்பேன். ஏதோ ஒரு இடத்துல மாட்டி அழகு பார்க்க அவங்க வர்ற போது அதை அந்த அந்த நம்முடைய கடிகாரத்தை மாட்டிட்டான் அந்த கடிகாரத்தில் டைம் பாக்குற போதெல்லாம் அவங்க நினைவு வரும் இல்லையா. அதான் அந்த அன்பை வெளிப்படுத்துறது அதான் ஒரு பொருள். அதனாலதான் அந்த துணியாவும் நீங்க பெரிய காரியங்கள் சொல்லக்கூடிய இதுல அந்த காலத்துல கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதாகட்டும் இல்ல பெரிய காரியத்துல கிஃப்ட் கொடுக்கறது பெரிய விஷயங்க. அந்த இழவு வீடுகள்ல மரணம் அடைந்த வீடுகள்ல வந்துங்க அந்த அந்த காலத்துல ரொம்ப கஷ்டங்க. அதனால ஒரு வேஷ்டி துண்டும் ஒரு சேலையும் கூடி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பண முடிப்பை வச்சு, அதாவது ஒரு குடும்ப தலைவனோ தலைவியை இறந்துட்டா அந்த குடும்பம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆயிடும். அது வரைக்கும் அந்த குடும்ப அங்கத்தினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பண முடிப்பை வச்சுங்க அந்த ஒரு ஆடையும் கொடுத்து இது அப்பா எடுத்து கொடுக்குற காலெல்லாம் போச்சுப்பா செல சம்பாதிக்கிற காலையில அது வரைக்கும் நீ இன்னொரு வேலையை தேடிக்கிறது வரைக்கும் இதை உடுத்திக்கோ, இது இந்த காசை பயன்படுத்திக்க, என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன்னு. இன்னைக்கு அது பேஷனா போச்சுங்க. எதுக்கு தெரியாம இது கல்யாண வீடுகள் இன்னும் பேஷன். அது கல்யாணத்துல ஆணும் பெண்ணும் இணையிற போது வந்து ஆளுக்கு ஒரு மரம் நடணுங்க. இப்படி நீன்னு சொல்லாம கொள்ளாம நடுது. அது மாதிரி ஆறு நடுது இல்லையா. அது போல இவங்க இல்லறத்துல இணைந்தவங்க ஒரு மரம் நடணும், அது பால் இருக்கிற மரம் நடணும் அப்படின்னு நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அது பாலக்காலாயிங்க. அது கல்யாணம் உயர்ந்த மண்டபங்கள்ல 2 மர குச்சியை வெட்டிட்டு வந்து அதுக்கு பூஜை என்ன புனஸ்காரங்களை தத்துவத்தையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் லௌகியத்துல தெரியாம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தவிர இல்ல, மரத்தை நட்டிட்டு வந்துருங்க, அருமையா நட்டிட்டு வந்தா அதுக்கு நீர் ஊற்றுங்க பால் ஊற்றுங்க நல்லா வளருமா இல்லையா.
தெரியாம அந்த நிலையில் நம்ம வாழ பழகிட்டோம். அது ஏன் எதற்குன்னு கேட்கக்கூடிய நிலையில் இல்லை. ஏன்னு கேட்டா அந்த இடத்துல வந்து அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் மமதையில இருந்தாருன்னு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. கேட்டா சண்டைக்கு வருவாரா? பதில் தெரியாதுன்னு சொல்ல மாட்டார், சண்டைக்கு வந்துடுறாரு. தெரியாதுங்கிற இடத்துல தெரியாதுன்னு சொல்றது உயர் அறிவு அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்துல. சுவாமிஜி அதை தெரியாதுன்னு சொல்லிட்டு போலாமே. சாரி, ஐ டோன்ட் நோ அப்படிங்கறது நாங்க ஸ்கூல் காலேஜஸ்ல அதான் சொல்றோம். அதனால பசங்க கொஞ்சம் முதல்ல போனோன்னே நான் பள்ளிகள்ல கல்லூரியில் வரணும்ல, அவங்க மனசை பிரிவு பண்ணிட்டு உன்னால என்ன முடியுமோ அது பண்ணுப்பா. அதுக்கு வருங்க அலைச்சூழல் மாறாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் தவம் பண்ணு. இப்ப தவம் பண்ற போது நம்ம உள்ள போற எல்லாம் வெளியே போற போது உள்ள திரும்புறோம். இன்னைக்கு பாருங்க அந்த பண்டிகையும் அதுதானே. நம்ம இது இன்னைக்கு முகரம், அருமையான நாள் இல்லையா முகரம். அதனால அவங்களுடைய வருடத்துல சிறந்த நாளாக பிறக்குது அப்படின்னு இன்றைய தினம் அதை எடுத்து அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்துக்களுக்கும் ஆடி இன்னும் 2 நாள் ஆடி வெள்ளி வந்துருது, அம்மனுக்கு உகந்த நாள். அது சூரியனுடைய இது வந்து வெப்பத்துல இருந்து மாறி குளிருக்கு திரும்புற இதுங்க. அதை சுற்ற முடிக்கிறார், தூரத்துல போக ஆரம்பிக்கிறார் பக்கத்துல இருந்து. ஆனா இந்த வருஷம் ரொம்ப பக்கத்துல வந்தாருங்க, வெளுத்து கட்டினாரு. இப்போ கொஞ்சம் தூரத்துல போகும்போது ரொம்ப தூரத்துல போயிருவாருன்னு அதுவும் பயமா இருக்குது. குளிர் அதிகமா கொடுப்பாரு என்னமோ அதுவும் தெரியல. இருந்தாலும் இன்றைய நாள் தொடக்கம் அது அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல அந்த அமாவாசைங்கிறது சிறப்பா அது அந்த இடத்துல முழு டேன், இப்ப லைட்டா டேன் பண்ணிருக்காரு, முழு டேன் எடுக்கிறது. 3 இதெல்லாம் வச்சாங்க. தத்துவங்களை எல்லாம் சரியா புரிஞ்சுட்டா பெரியவில். அது இன்னைக்கு இதுவும் கூட சூரியன் லட்சவங்களும் கூட அது சொல்லியிருந்தாரு இல்லையா, குழு ஊத்துறதுமே அதுக்காக தான். அந்த குழுங்கிறது வேப்பந்தலை அம்மனுக்கு அது கிருமி நாசினி இல்லை, குளிர்கள் ஆரம்பிக்கிற போது ஏதோ நோய் நொடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ண விஷயங்கள் அதுதான் பண்ணியிருக்காங்க. வேப்பிலை, பெருமாள் கோயிலுக்கு போன எல்லாமே பாருங்க, இந்த 3 இடங்கள்லயும் வந்து சிவன் போனா அங்க வில்வம், தோற்பு, அந்த தோற்பு தேவை அப்படின்னு. இங்க அம்மனுக்கு போனா வேப்பிலை கசப்பு, அந்த இடத்துல போனோம்னா பெருமாளுக்கு போனோம்னா காரம், துளசி எல்லாமே சேர்ந்துதான் அது பண்ணிருக்காங்க. கூழ்ல வந்து அந்த திப்பிலி, இஞ்சி, இது மிளகு எல்லாம் சேர்த்து கிருமி நாசிக்காக உண்டான ஏற்பாடு தான் பெரியவங்க பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு அது விளக்கம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம வாழ்க்கை வந்து பாராட்டுக்கு ஏங்குறத விட உயர்ப்புகள், அது அதுல இருந்து ஏங்க பாராட்டினா பாராட்டு போகட்டும், அது உள்ள கொண்டு போக இருக்கணும். உள்ள கொண்டு போயாச்சுன்னா அந்த இடத்துல டேஞ்சர். இது வந்து யாருக்கோ பாராட்டுறாங்கப்பா, இது எனக்கு சொல்லல, இது வந்து யாரையோ நம்மளுடைய ஒரு அறிமுகம் அப்படின்னு எடுத்துட்டு விட்டுட்டா பிரச்சனை இல்லை. இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லு, நான் அடடா அதை எழுதி கொடுக்க மறந்துட்டேன் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா அப்ப அதுல நோக்கி இன்பம்னா அப்புறம் பிறவி தொடர் நீண்டுட்டுதான் போகும். அது நீளாம இருக்கணும்னா வள்ளுவர் பெருந்தகை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. யானது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உகந்த உலகம். அது அப்படின்னு வானோருக்கு விட வானோருக்கு உயர்ந்த உலகம்ங்கிறது ஒண்ணு இருக்கான். வானோர்க்க விட யான் யான் எனது என்னும் செருக்கறுப்பான். அவனுக்கு பாருங்க வள்ளுவம் உயர்வலும் அதை எழுதி வச்சிருக்காரு. யான் எனது எனும் செருக்கறுப்பானுக்கு வானோருக்கு உயர்ந்த உலகம் பெறும் அப்படிங்கிறது. அதை விட உயர்நிலை ஒண்ணும் இல்லை, இறைநிலையோட. இறைவன் வந்து செருக்கு இல்லாம தானே இருக்க. அது எந்த இடத்துலயும் வந்துங்க எல்லாம் 5 வரைக்கும் எந்த செருக்குமே இல்லை. ஒரு புலி வேட்டையாடுச்சுன்னாப்பா நீ நல்ல வேட்டையானப்பா, உன்னாலதான் நீ தான் தலை, சிறப்பான வேட்டை அப்படின்னு இன்னொரு புலி இருந்து பாராட்டுதான், அவங்க அம்மா பாராட்டுதா, அப்பா பாராட்டுதா, கிடையாது. அது வாட்டுக்கு அது ஒரு தன்னுடைய கடமை, அது செவனே செய்யுதுங்க. அதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு இடங்கள்லயும் முருங்கைக்காய் பிரமாதமா காய்க்குது அப்படின்னா அது என்ன என்ன பண்ணுங்க, அது என்ன எல்லாருக்கும் தானே. அப்படி காய்க்கிற போது அது இன்னொரு மரம் பார்த்து சேர்ப்பாங்க, நான் உன்னை மாதிரி என்னாலும் காய்க்க முடியாது. பாருங்க 5 வரைக்கும் பறவைகள் வரைக்கும் விலங்கின வரைக்கும் எதுவும் அந்த பாராட்டுக்கு ஏங்குறது இல்லை. அதனுடைய கடமையை செவனே செஞ்சுட்டு வருது. நமக்கு அறிமுகம்ங்கிறது பார்த்தேன் அப்படின்னா ஏன்னா இன்னாருங்கிறது ஒரு அறிமுகம். அதையே அந்த அறிமுகப்படுத்தப்படுபவர்கள் உள்ள கொண்டு போகாம இருந்துட்டாலே பிரச்சனை இல்லை. ஏன்னா எவ்வுயிர்களிடத்தும் பகைமை இல்லாதவனாய், அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா. சிநேகம் பூண்டவனாய், கருணையே உடையவனாய், கீதாச்சாரம் அதுதானே சொல்லு. அந்த இடத்துல ரமணர் மகரிஷியும் வந்துடுறாங்க. ரமண மகரிஷியும் அதை சொல்றாங்க. மனம் அடங்கினால் நான் என்பது எழுந்தால் எல்லாம் எழுந்து, நான் அடங்கினால் எல்லாம் அடங்குது. இப்போ நான் எழ வைக்கிறது அந்த இயங்குகின்ற மனோபாவம். அது இயங்காம இருக்கிறதுக்கு சுவாமிஜி சொன்ன உயர்ப்புகள். அது உயர்ப்புகள்ங்கிறது என்ன, ஈர்த்துவர்க்கும் இன்பம். வள்ளுவம் அதுக்கு வழிகாட்டுதுங்க. பிறருக்கு ஈகை, அது அவங்க பாருங்க, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்ல ஆற்றி நின்ற துணைங்கிறது உயர் வள்ளுவம். ஏன்னா 3 பேர்த்து சொல்றாங்க. நம்மளை நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க, நம்மளை நம்பி வந்தவங்க, நம்மால் இந்த உலகத்துக்கு வந்தவங்க, நம்ம அம்மா அப்பா, நம்ம சம்சாரம், நம்ம கணவன், நம்ம குழந்தைகள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல் ஆற்றி நின்ற துணைன்னு சொல்றேன். அதனால 3 பேருக்கு நீ கடமை இருக்கிறது. சுவாமிஜி
உயர்ந்த விஷயம் இல்லை. இதெல்லாம் தாண்டி ஐவகை தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் வரைக்கும் நீண்டு கொண்டு போயிட்டாரு இல்லையா? அதனால ஒரு அற்புதமான இதுங்க நம்ம உயர்ப்புகள். அதுல உடலால் பொருளால் அறிவால் நம்ம ஏதாவது செய்ய முடிஞ்சவங்க மற்றவங்களுக்கு அது சேவையா பண்ணிட்டு வர்றது. அது யார் யாரை பாராட்டுவது, அந்த இறைநிலை நமக்கு வழிகாட்டுறது. அதனால நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், அதை வச்சுட்டாலே போதும். இறைவன் மேல மற்றவங்க மேல அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாலே போதும். கண்ணாலையும் இதாலையும் தேங்க்ஸ் கிவிங்னு வெளிநாடுகள்ல அதை பெரும்பாலும் அதை பயன்படுத்தும். நன்றி உணர்வை வெளிப்படு, அதனால அங்க முன்னேறி இருக்காங்க. நம்ம நன்றி உணர்வு இப்ப ஏன் அவன் அவன் செஞ்சுட்டு போறான், அவன் என்ன போய் தேங்க்ஸ் சொல்லணுமா, நன்றி அதெல்லாம் இல்லை, செய்யணுங்கிறது ஒரு நன்றி உணர்வை ஏதாவது வகையில வெளிப்படுத்தினாலே பாராட்டுதல்ங்கிறது அந்த வகையில உதவுதல் மூலமாகவும் ஈகை மூலமாகவும் நன்றி உணர்வின் மூலமாகவும் நம்ம வெளிப்படுத்துற போது அப்ப இறைநிலையை நோக்கிய பயணம் அருட்தந்தையினுடைய அந்த கான்செப்ட் கடைசியா தானே சொல்றாரு, தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்றது. அந்த தொண்டு ஆட்சி இன்பம் காண்போம், அதான் நீடித்த நிலைத்த இன்பமா இருக்கும். யார் யாரை பாராட்டு. அதனால நன்றி உணர்வோட நம்ம வாழ்வை நடத்தி வருவோம் கூறி, இதுவரை செவிமடுத்த உங்களுக்கும் இது பாராட்டித்தானே ஆகணும், இது வேற வழி இல்லை, இது ஒரு அங்கீகாரம். அதனால பாராட்ட உள்ள கொண்டு போகாம இது ஒரு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை பயன்படுத்துறீங்க இல்லையா? இதுக்கு அருமையான ஏற்பாடு பயணி கொடுத்தாங்க ஆழியார் இயக்குநரகத்துல இருந்து, தலைவரையால இருந்து, அவங்க பெங்களூர்ல இருந்து, ஐயாவில இருந்து, டைரக்டர்ல இருந்து, இங்க இணை இயக்குநர்கள் எத்தனை பேருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் இந்த கருவியில இருந்து அத்தனை பேர் விண்நிலையில இருந்து இதுக்கு உதவின டேட்டா கொடுத்துருக்காங்க. அத்தனை பேர்த்துக்குமே நன்றி உணர்வை தெரிவிச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வாழ்க. தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? போலாங்க. வாழ்க வளமுடன். முதல் அன்பராக 1+ அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. உங்களுடைய பெயரையும் ஊரையும் பதிவு செஞ்சுட்டு கேள்வியை கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்கமுடன். சொல்லுங்க. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல். ராஜாராம் சார் சொல்லுங்க. ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் எடுத்து சொன்னீங்க, யார் யாரை வாழ்த்தலான்னு. இது எனக்கு 2 சந்தேகம் இருக்குயா. சொல்லுங்க. இப்போ நம்ம தவம் முடிவில நம்மளை விட நம்மளை பெற்ற இடத்த தாய் தந்தைய வாழ்த்துமே இது எந்த விதத்துல இது நியாயம்னு எனக்கு மனசுல படலையா? அவங்கதான் நம்மளை வாழ்த்தணும், நம்ம பெற்றோரை வாழ்த்துங்கிறது இது நியாயமா? பெற்றோரை வாழ்த்து சொல்லியா சுவாமிஜி? தவ முடிவுல நம்ம என்ன பண்றோம்னா, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நம்மளை நாமே வாழ்த்திக்கிறோம், அப்புறம் வாழ்க்கை துணைக்கு போயிடுறோம். அதுக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுங்க ராஜாராம் சார். எப்படின்னா கேளுங்க, தவத்துக்கு முன்னால் அவங்களெல்லாம் வாழ்த்த வயதில்லை, அதனால அவங்கள வணங்குறோம், வணங்கி ஆசைகளை பெற்றுக்கிறோம். தவத்துக்கு முன்னாலேயே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். புரிஞ்சுங்களா? அது அவங்களுக்கு வணக்கம் தான், அதனால வாழ்த்து கிடையாது, அவங்க மூலமா ஆசைகள். தவ முடிவுல நம்ம வாழ்த்திட்டு இதுக்கு சீக்வன்ஸா போயிடும். நன்றி நன்றி. சரி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன் போட்டுருக்கு. நன்றி. இன்னொரு கேள்வி. இப்ப நம்ம ஒரு மண்டலத்திலவே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பத்துக்கு முன்னாடி எல்லாரும் பேராசிரியர் சொல்ற எல்லாரும் குரு வாழ்க குருவே துணைன்னு சொல்றோம். குரு வாழ்கனா குரு இப்ப இல்லையே, எப்படி வாழ்த்துட்டு வர? குரு வாழ்க. நல்லா, இது ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. எப்படின்னா இது குரு அருள் வாழ்கன்னு தான் சொல்லணும். குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு குரு அருள், குருவுடைய அருள் அந்த வார்த்தையை நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். இப்ப எங்க ஊர் பக்கம் நான் படிச்செல்லாம் கோயம்புத்தூர், இப்ப கோவைன்னு சொல்றோம். இப்ப மதராசப்பட்டினம் இப்ப மதராஸ் ஆகி சென்னப்பட்டினம் ஆகி இப்ப சென்னைன்னு சொல்றீங்க. அதனால குரு அருள் வாழ்க அப்படிங்கறதுதான் குருவனுடைய அருள் சுக்குமான நிறைஞ்சிருக்காரு. பருவுடல் இல்ல, சுக்கும் உடல் இருக்குது, அந்த காந்த உடல் இருக்குது, அதனால சேர்ந்ததுதான் அருள். அதனால அது அப்படியாவது எடுத்துக்கலாம். அதனால தவறு சென்னை சொல்றோம் இல்லையா? ரொம்ப நன்றியா. ரொம்ப நாள் மனசுல புழைகிறது டவுட் கேட்டேன், எனக்கு கிளியர் பண்ணீங்க. நன்றியா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக சசிகலா ஜெகதீசன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா.
வாழ்க காம்பேரிங் பண்றது வளமுடன் அவங்களுக்கு சசி என்ன டவுட்? வாழ்வமுடன். ஐயா. டவுட் எதுவும் இல்லைங்கய்யா. ஆக்சுவலா இந்த நன்றி. யார் வந்து யார பாராட்டுறது அப்படிங்குறது தெரியும், நீங்க ஏதோ டிஃப்ரெண்டா எடுத்து போவீங்கன்ட்டு. அந்த பாராட்டு எனக்கு வந்துங்க இந்த 3 வகை நீங்க சொன்னதுல இப்பதாங்க விளங்குச்சு. என்னன்னா, ஒண்ணு வந்து ஒருத்தரை பாராட்டும் போது மனமுகந்து இது நல்லா இருக்கு, அத நம்ம பாக்குறது, கேக்குறது, சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம நல்லா அனுபவிக்கும் போது, அத மனதளவுல நம்ம பாராட்டும் போது, அது அவங்களுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அது ஓகே. இது வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நிகழ்வா இருக்குது. இதே வந்து நீங்க இன்னும் 2 விஷயம் சொன்னீங்க. அந்த கூட்டத்துல வந்து கை தட்டி பாராட்டணுங்கிறதுக்காகவே ஆள கூட்டிட்டு வந்து நிறுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பொய்யான ஒரு இடத்துல இருந்து செய்யறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஐஸ் பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர வந்து ரொம்ப மிகையா பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதுவும் வந்து ஒரு அப்பட்டமான ஒரு விஷயமா வந்து தெரியும். வந்து யார் வந்து யார பாராட்டலாம் அப்படிங்கிற வகையில வந்து இன்னைக்கு ஒரு சிந்தனை வந்து தெளிவா குடுத்துருக்கீங்கய்யா. சோ அப்ப பாராட்டும் போது நம்ம எந்த இடத்துல எப்படி அந்த பாராட்டுங்கிறது இருக்கணும், உயர் புகழா வந்து நம்ம எப்படி வந்து மனதார அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. அந்த குழந்தையோட முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்பு, அந்த பாராட்டுங்கிறது ஒரு பொருளை கொடுக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அதுலயே வந்து அந்த அந்த பாராட்டு, அந்த உயர் புகழ் அப்படிங்கிறது வருதுங்க. இருந்தாலும் வந்து நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனதுக்காக வேண்டி நாங்க பாராட்டாம இருக்க முடியாதுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றி, வாழ்க நன்றி. வளமுடன் ஐயா. இவங்க பேர் என்ன? உங்க பேர் தெரியும். சசி அவங்க பேர் கேட்க மறந்துட்டேன். நன்றி. காம்பேரிங் இன்னைக்கு பண்ணவங்க இவங்க தொகுத்து சத்யபிரியா அம்மா. சத்யபிரியா அம்மா. சத்யபிரி. நன்றி. எந்த ஆமா ஊருமா? ஐயா. நன்றி. அவங்க எல்லாருமே சென்னைங்க பாண்டிச்சேரிங்க ஐயா. ஐயா. சென்னை பாண்டிச்சேரி. புதுவை பாண்டிச்சேரிங்க. புதுச்சேரி. புதுச்சேரி. சரி, நன்றி. ரொம்ப நல்லா பண்ணீங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. அருமையான நன்றி. சிந்தனைங்க. வாழ்க வளமுடன். வாழ்க்கை. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அன்பர்கள் ஐயாவிடம் இன்றைய நாள் தலைப்பை ஒட்டி ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேட்டு தெளிவு பெறலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நண்பர் செவ்வேல் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. எப்பயுமே உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான நீங்க சொல்றீங்க குற்றத்தை வந்து பெரிதிப்படுத்தாம வந்து ரொம்ப மன்னித்தல் பண்ணு சொல்றீங்களா, ரொம்ப சொன்ன இது ரொம்ப கருத்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ஐயா. ரொம்ப அது உண்மையும் கூடங்க. அது ரொம்ப நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம குறை சொல்றதையும் நம்ம விடுறது ரொம்ப அவ்வளவு தூரம் நல்லது. அந்த மனசு எவ்வளவு தூரம் அதை ஹாப்பியா இருக்குன்னு நம்மளுக்கு அதை உணர்ந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம குற்றத்தை சிலவங்களை புறங்கூறாம சொல்லிட்டு நம்மளுடைய இதே நம்ம ஏகப்பட்டது இருக்கு. நம்ம இவங்களை பத்தி பேசணுமா, அவங்கள பத்தி பேசுறதெல்லாம் விட்டுட்டு நீங்க அந்த சொன்ன இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா. அதுவும் வந்து உங்களுடைய ஒவ்வொரு இதுலயும் ஏதாவது ஒரு நுணுக்கங்கள் இருக்கு. ரொம்ப நல்லாதான் இருக்கு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இறையாற்றும் உருவாக்க நீங்கள் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நன்றி. அதே மாதிரி ஐயா நீங்க சொன்னீங்க, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்றோமா தவிர யாரும் செவி கொடுத்து கேட்கிற வேலையே கிடையாதுங்க ஐயா. நம்ம எவ்வளவு தூரம் அதை பக்குவமா அவங்களுக்கு அன்பால சொல்லி பார்த்தாலும் நம்ம இப்ப இருக்கிற காலகட்ட அந்த விஞ்ஞான உலகத்துல நீங்க சொன்னீங்க அந்த டிவிலாம் ஏற கட்டிட்டு செல்போனுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நாம அம்மா அப்பாருக்குள்ள ஒரு செல்போன் கூட இது வரைக்கும் படிப்பு, சாப்பாடு, வெளியில விளையாடுறது இதுதான் இருந்தது. இப்ப குழந்தைங்க விளையாட்டை சுத்தமா நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி அவங்க எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியல. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரினாலும் வாழ்த்திக்கிட்டு தான் நாங்க இருக்கோம் ஐயா. நீங்க சொன்னீங்க எதுவுமே நம்ம எப்படி இருந்தோம்னு பாத்துக்குங்கன்னு சொன்னீங்க. அது பிரகாரம் பயன்படுத்தி வாழ்த்திக்கிட்டு தூங்குறவர் வாழ்த்துங்க. அவங்க நல்லா தூங்குறவர் அசன் தூங்குவான் பாருங்க, அப்ப வாழ்த்துங்க. ஏண்டா ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இருந்ததுன்னா ஈகோ விட்டுட்டு அவங்க கூட விளையாட முயற்சி பண்ணாங்க. இப்ப நாங்க அதெல்லாம் ட்ரை பண்றோம். ஓஷோ இதுல அதான பெரியவங்களே விளையாட சொல்றாரு, ஜெப்ரீஸ் பண்ண சொல்றாரு. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தை கூட விளையாடலாம். அதுல என்ன குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை, அதனால விளையாடலாம். நன்றிங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா.
வாழ்க வளமுடன். வாழ்க மிக்க மகிழ்ச்சி. வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக கவிதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். மேடம் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஆர்டிபிஷியலான அப்ரிசியேஷன் தானே அங்க ஐயா எதிர்பார்க்கறாங்க. உண்மையா நம்ம இருக்கிறத சொல்லனாலும் இல்ல நம்ம மனசால வாழ்த்தினாலும் அது அவங்களுக்கு புரியறதில்ல. பட் அவங்க முன்ன சும்மா சும்மா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணா நம்ம நல்லவங்களா தானே, அது ஸ்கூல் ஆகட்டும் ஒரு ஆபீஸ் ஆகட்டும் ரிலேஷன் ஆகட்டும், இப்படி தானேங்க ஐயா இருக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷன். அது வெளிப்பட்டுருங்க மேடம். கவிதா மேடம், என்னன்னா இப்ப முகஸ்துதி பண்ண இந்த போலியான பாராட்டெல்லாம் வந்துங்க நீடித்து நிலைக்க நிக்காது. அதனாலதான் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வியாபார நட்பெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடித்து நிலைக்கிறது இல்லை. உண்மை சொல்லுங்க, நீங்க சின்ன வயசுல ஆத்மார்த்தமா உங்க ஃப்ரெண்டு கூட, ஃப்ரெண்டோட அம்மா அப்பா கூட, அண்ணன் தங்கை கூட, அந்த நட்பு இன்னைக்கு கூட மனசுல தேங்கி நிக்கும். ஆனா இப்ப நீங்க வியாபாரத்தோட இருக்கிறவங்க தேங்கி நிக்காது. காரணம் என்னன்னா இது முகஸ்துதியில எனக்கு நானும் உண்மையா இருந்த நிறைய ரிலேஷன்ஷிப் கட்டா இருக்குங்க ஐயா. என் கூட இருந்தவங்க ஆர்டிபிஷியலா பண்ணுவதான் இன்னைக்கும் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. அதுதான் அந்த ஆர்டிபிஷியல்ங்கிறது உங்களை விட்டு விலகி வந்துடும், உங்களை தூர தள்ளி வச்சிருவோம் இறைநிலை. அந்த உண்மையான அன்பு பாராட்டுதல் வந்து ஒரு சொட்டு, அதுக்கு பேரு சொட்டுன்னு சொல்லுவாங்க. முகத்துல ஒரு தட்டி கொடுப்பாங்க பாருங்க. அது அந்த அது வந்து அது அதுக்கு அதுதாங்க அது அது சொல்லுவாங்கல்ல மோதிர கொட்டு அப்படின்னு. அதனால முகஸ்துதி நம்ம பண்ண வேண்டாம், பண்ணவங்களே நம்ம உள்ள கொண்டு பண்றவங்களே நம்ம உள்ள கொண்டு போக வேண்டாம். அதான் கான்செப்ட். நீங்க சொன்னது மன்னிக்கணும், வாழ்த்தணும். நிஜமாங்க அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது. இதுதான் நான் ஹைலைட்டா மறைச்சு சொன்னேன். பிறர் குற்றத்தை அது முகஸ்துதி பண்றவங்க பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமே, அது குற்றம் தான். மன்னித்தலும் மறத்தலும். அப்ப நம்ம ஃப்ரீ ஆயிருவோம். அவன் கர்மா அவன் பார்த்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க ஐயா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்துங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. ஐயா, சாட் பாக்ஸ்ல உங்களுடைய இன்றைய சிந்தனை உரைக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ஐயா. மனமார்ந்த நன்றிகள். அவங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நல்லதுங்க ஐயா. ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஐயா, இது சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. சார், some situation if we wish that they did not reply for my wishes, how we react in this situation? அலட்சியப்படுத்த வேண்டிய இது கவலையா, இல்லை என்னிடத்தில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கிளியர் பண்ணுங்க ஐயான்னு கேட்டிருக்காங்க ஐயா. This is I can answer in English as well. This is almost conditional wish. That means you made a condition already. I am just listen, my dear, I am wishing. You have to accept. That accept should be known to me. That means you have to reply for my wish. That means conditional wish. அதனால நீங்க ஒரு கண்டிஷன் மனசுக்குள்ள ஏற்படுத்திட்டு எனக்கு நான் இந்த விஷ் பண்ண போறேன், வாழ்த்த போறேன், இந்த அதனால இதுக்கு பேர் சுவாமிஜி சொல்லுவாங்க கண்டிஷனல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனல் மைண்ட் இல்லாம வாழ்த்துறது மட்டும், பிளஸ் மட்டும், இறைவன் எப்படி பூமி எப்படி எல்லாமே நமக்கு எல்லாம் கொடுக்குது இல்லையா, அந்த நிலையில இருந்து நான் உன்னை பிளஸ் பண்றது இறை சார்பா, அதான் இறைநிலையில் நின்று குருவின் அருளாசியோடு வாழ்த்து மகிழ்கின்றேன்னு சொல்றோம் இல்லையா, அதோட அதை வாழ்த்திட்டு நம்ம அதை மறந்துடுறோம். அதனால அந்த வாழ்த்தலை அவங்க பொறுப்பு, குருவனுடைய பொறுப்பும் காந்த அலைகளுடைய பொறுப்பு. அது போய் அவங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் கண்டிப்பா வரும். அதுக்கு அக்செப்டன்ஸ் நமக்கு வேண்டும். அது வந்து என்னுடைய கடமை, என் கணக்கு பணி செய்து கிடக்குது. இந்த வாழ்த்தும் ஒரு பணி, அந்த நிலையில வாழ்த்தி விட்டுரும். வித்தவுட் கண்டிஷனல் மைண்ட் we have to bless. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அவங்களுக்கு இது கேட்டிருக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. இந்திராணி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிரிச்ச முகத்தோட நகைச்சுவையோட நீங்க பேசுற பேச்சு நான் கேட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுயா. ஒரு ஊக்க மருந்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அழகா நாசூக்கா எடுத்து கூறுறதுல உங்களை விட்ட ஆள் இல்லை. அவ்வளவு சிறப்பு.
ரொம்ப நான் உங்களோட ஃபேன் ஐயா. நன்றி நன்றி வாழ்க வளமுடன். இப்படி நன்றி. கேளுங்க. நீ இதை சொன்னா உன்னை அடிப்பேன்னு சொல்றத விட, அம்மா நீ இதை செஞ்சிருமா, நீ ரொம்ப நல்ல பிள்ளைம்மா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த உடனே நடக்குது. அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணீங்க, இத செஞ்சா இது நான் உங்களுக்கு கெடுதலா நடக்கணும் நெகட்டிவாவே எதையும் சொல்றேன் இல்லை, எல்லாத்தையும் பாசிட்டிவாவே சொல்லி உங்களோட பேச்சுலையும் அந்த துணியிலையும் பாசிட்டிவ் கலந்து இருக்கிறதுனால அட்ராக்ஷனா இருக்கு. ரொம்ப சிறப்பு. யார் யாரை பாராட்டுவது அப்படிங்கிறத விட லவ் இன்னைக்கு காலத்துல இன்றைய காலகட்டத்துல எல்லாத்துக்கும் பாராட்டுறாங்க. அது பொய்யா நிஜமான்னு தெரியவே, ஒண்ணுமே இல்லைன்னா கூட அதை பாராட்டுறாங்க. சாமிஜி சொன்னாங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்குன்னு மனைவியை பாராட்டி கத்துக்குங்கன்னா, அது உப்பு சப்பு இல்லைன்னா கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவ வருஷம் பூரா அதே மாதிரியான மாதிரி சமையல் தான் இருக்கும். நேத்தே நான் இது என் சொந்த அனுபவத்துல பார்த்து சொல்றேன். நல்லா இருக்குமான்னு சமையல்காரம்மா சொன்னோம்னா, நீங்க தான் சொல்றீங்க நல்லா இல்லைன்னு, அவங்க சாப்பிட்டாங்க இவங்க சாப்பிட்டாங்க, நான் அந்த உப்பு கூட அப்படி போடாத இப்படி செய்யாதன்னு சொன்னா இப்படி சொல்றாங்க. ஆக அவங்க எப்படி அவங்க செஞ்சாலும் பாராட்டுன்னு கேட்பாங்க. அந்த பாராட்டுங்கிறது சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய விஷயமா போச்சு ஐயா. இது பரவலா ஒரு வியாதியாவே போயிடுச்சு பாராட்டு. உண்மையா யாரும் பாராட்டல. அதுல செயற்கை தன்மை நிறைய. அப்படியெல்லாம் சொன்னாதான் அவரு இது பண்ணுவார் அப்படின்னு பேசிக்குவாங்க. அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் காதால. அதனாலதான் நீங்க யார் யாரை பாராட்டும் நடுவுல நான் வெளியில போற மாதிரி இருந்தது, இடையில விட்டுட்டேன். அதனால நீங்க எப்பவுமே நல்லா பேசுவீங்க. ஆரம்பத்தை கேட்டேன், ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா, வாழ்த்துக்கள். இப்போ ஒரே ஒரு வரியில ஆமா ஐயா, எனக்கு ஒரே ஒரு வரியில பதில் சொல்லிடுங்க ஐயா. இப்போ யார நான் பாராட்டணும்? எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு 82 வயசாகுது. இப்ப நான் யார பாராட்டலாம்? நீங்க யாரையும் நீ பாராட்ட கூடாது, எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோட இருங்க. நன்றி. குருவில இருந்து இறைவன்ல இருந்து நன்றி உணர்வோட எல்லாத்தையும் அந்த முகத்துல, உங்க முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு நன்றி உணர்வு ததும்பணும். அவங்க அதை பார்த்து கையெடுத்துருவாங்க. தன்னை போல நடக்கும் பாருங்க. முகஸ்து இருக்காம நன்றி உணர்வோட நன்றி உணர்வு செலுத்துங்க. கிராட்டிடியூட் அது மட்டுமே பண்ணுங்க. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு நல்ல சொற்பொழிவு நிகழ்த்தல, அந்த அளவுக்கு பேசிட்டீங்க. ஊக்க மருந்துன்னு சொன்னீங்க. சில பேருக்கு அது தூக்க மருந்தா மாறிடுது, என்ன பண்றது? அதேதான் மருந்து, அதுக்கு போய் மருந்து கொடுக்கறோம்னு சொல்லி போனா அதுவே ஒரு வியாதியா போயிடுது. எதிர்பார்க்க இந்த படத்தை இங்க வச்சிருக்கோம், அந்த படத்தை அங்க வச்சிருக்கோமே, இந்த டேபிள் எப்படி வச்சிருக்கோம், ஃப்ளவர் வேஸ் எப்படி வச்சிருக்கோமே, ஒண்ணு கூட சொல்லாம போகுது ஜடம் அப்படிமா, அப்படின்லாம் சொல்றவங்கள நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் சொன்னேன், பாராட்ட வேண்டாம், வாழ்த்துனா போதும். மன்னிப்பு கொடுக்கறது ரெடியா இருக்கேன் ஐயா. ஏன்னா ஆமா, ஏன்னா என்னுடைய வயசுக்கு எவ்வளவோ தவறுகளை இறைவன் மன்னிச்சுக்கிட்டே இருந்து இப்படி ஒரு மேலான வாழ்க்கையும் ஒரு மேலான குருவையும் எனக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நான் எவ்வளவு இருக்கிற காலம் வரைக்கும் எத்தனை பேரை மன்னிக்கலாம். ஆகவே நான் இறைநிலை நோக்கிய பயணம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க மாசம் வந்துருங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய தொண்டு மேலும் மேலும் தொடரும். இறைவனும் குருளரும் கிடைக்கணும், பூரணமா கிடைக்கணும் ஐயா. நன்றி நன்றி. வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக்க நன்றி. சிறப்பான உரை கொடுத்தீங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. ஆசீர்வாதம். வாழ்க வளமுடன்.